நாம் நேற்று யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ரகசியவர்கள் என்பதை குறித்து கவனிக்க ஆரம்பித்தோம். நாம் ஏனோக்கை குறித்து கவனித்தோம். ஏனோக்குடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முதல் பாடம் என்ன? அர்ப்பணிப்பு. எந்த காலத்திலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் என்பதற்கு இந்த ஏனோக்கு ஒரு நல்ல உதாரணம். அவர் வாழ்ந்த காலம் மிக பொல்லாத காலம். 21ஆம் நூற்றாண்டுக்கு எந்த விதத்திலும் குறைந்த காலம் அல்ல. ஆனால் அந்த காலத்திலும் அவர் என்னவா இருந்தார்? கர்த்தருக்கு அர்ப்பணித்தவராக இருந்தார். இதை நாம் கவனித்தோம் நேற்று. ஒன்று, அவருடைய டெடிகேஷன். ரெண்டாவது, அவருடைய நடை, வாக்கிங் வித் காட். முதலாவது அவருடைய பேர்லேருந்து கவனித்தோம். ஒன்று என்ன? அர்ப்பணிப்பு. அவருடைய பேர் நோவா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? டெடிகேஷன் என்று தான் அர்த்தம். இரண்டாவதாக நாம் கவனிக்கின்ற வார்த்தை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 5:22. என்ன செய்தாராம்? வாக்கிங் வித் காட், தேவனோடு நடத்தல். யார் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்றால், யார் தேவனோடு நடக்க முடியுமோ அவர்கள் தான் தேவனுடைய வருகையிலே ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நோவா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போயிட்டான். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் அந்த 5:22-24 வாசிங்க. ஆதியாகமம் 5:20. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தல்னா வாக்கிங் வித் காட். ஈனோக் வாக் வித் காட்னு ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அவர் அவனை, எனக்கு இந்த கேள்வி என்னன்னா, ஏனோக்கு தேவனோடு நடக்கும்போது காணப்படாமல் போனான். ஏன்? கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டாரா? அந்த வசனத்தை அப்படியே தமிழ்ல திரும்ப படிங்க. காணப்படாமல் போன பிறகு எடுத்துக்கொண்டாரா? எடுத்துக்கொண்ட பிறகு காணப்படாமல் போனாரா? எடுத்ததுனால காணப்படாமல் போனாரா? காணப்படாமல் போனதுனால கர்த்தர் எடுத்துக்கொண்டாரா? என்னம்மா? அதான் எபிரேயர் 11:5 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இங்க தெளிவா எழுதியிருக்குல்ல, எடுத்துக்கொண்டதுனால காணப்படாமல் அங்க ஏன் அப்படி காணப்படாமல் போனதுனால எடுத்துக்கொண்டார் ஏன் எழுதணும்? எபிரேயர் 11:5 சொல்லுது, எடுத்துக்கொண்டபடியினால் காணப்படாமல் போனான். அதான் நீங்க முதல்ல சொன்னீங்க. நான் கேட்ட கேள்வி ஆதியாகமம் 5:24 காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனா கேள்வினா, எடுத்ததுனால காணப்படாமல் போனானா, காணப்படாமல் போனால கர்த்தர் எடுத்தாரா? இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்தீங்கன்னா கிடைக்கிற அர்த்தம், while walking with God Enoch was not found. ஏனோக்கு என்ன செய்ததான்? நடக்கும்போது காணப்படாமல் போயிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, அட இந்த பையன் காணப்படாமல் போயிட்டான், இவனை எடுத்துருவோம். எடுத்துக்கொண்டபடியினால மற்றவங்களுக்கு அவன் காணப்படாமல் போயிட்டான். முதல்ல காணப்படாமல் போனது சுயத்துக்கு காணப்படாமல் போயிட்டான். தேவனோடு நடக்க நடக்க என்ன ஆயிட்டான் தெரியுங்களா? ஏனோக்கு என்ற தனி மனிதன் காணப்படாமல் போய் தேவனோடு நடக்கிற ஏனோக்கா காணப்பட்டான். அந்த சுயம் செத்து போச்சு அவன்கிட்ட. கர்த்தரோடு நடக்கும்போது உங்களுக்கு குழப்பமா இருக்குதா? கன்ஃபியூஷனா இருக்குதா? திரும்ப சொல்லுகிறேன். தேவனோடு நடக்கும்போது என்ன பண்றான்? தேவனோடு நடக்கிறான் இல்லையா? நடக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னா, தேவனை போல பேசுறது, தேவனை போல பார்ப்பது, தேவனை போல சிந்திப்பது, தேவனை போல நடக்கிறது, இப்படி மாற 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 என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஏனோக்குங்கிற தனி மனுஷன் காணப்படாமல் போயிட்டான். அங்கே யார் இருக்கிறான்? தேவனோடு நடந்தா ஒருத்தன் எப்படி இருப்பானோ அப்படி மாறிட்டான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த கன்வென்ஷனுக்கெல்லாம் பிரசங்கர் வருவாங்க இல்லையா? சபைக்கு வராங்க இல்லையா? வருவாங்களா? வந்துட்டு அவர் 3 நாள் வந்துட்டு போயிடுவார் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நடிக்கிற சில கிறுக்கு சபையில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி சட்டை போட அது மாதிரி சட்டை போடும், அவர் எப்படி நடந்தார் அப்படி நடக்கும், அவர் எப்படி ஆடினார் அப்படி ஆடுதில்ல. ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனால் ஒருத்தர் முகம் வேர்க்குது. வேர்த்தா எப்படி துடைப்போம்? நம்ம கட்சி ஃபில்லுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவோம்? இப்படி துடைப்போம், இல்லை இப்படி துடைப்போம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடம் வச்சு இப்படி துடைக்கிறான். அது இங்கெல்லாம் நிறுத்தி வேறு வழி எங்கே துடைக்கிறான்னா, இந்த இடத்துல இப்படி, இந்த கையில் இப்படி பண்ணுறான்.
இப்படி துடைக்கிறான். வித்தியாசமா இருக்குது. அவன் கிட்ட ஏன் பண்ண ஃபாதர் பெக்மேன்ஸ் அப்படி தான் துடைப்பாராம். பிரைஸ்தரா, ஏன்டா அப்படி துடைக்கிறேன்னு கேட்டால் ஃபாதர் பெக்மேன்ஸ் அப்பா அப்படி தான் துடைப்பாரு. ஆனால் நானும் இப்படியே துடைக்கிறேன். எல்லாம் சூடு போட்ட பூனை, எல்லாம் புளியை பார்த்து சூடு போடும் தெரியுங்களா? அதாவது இமிட்டேஷன் தான் கிறிஸ்தவ இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஒரு தம்பி ஒரு நாள் ஒரு ஜெபம் நடத்திட்டார். ஒரு ஜெபத்தை நல்ல ஜெபத்தை நடத்துகிறார். எனக்கு அது ஜெபம் நடத்தும் போது எனக்கு இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கிறமேன்னு ரொம்ப நேரம் யோசனை. அப்புறம் என்ன பண்ண, நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த இமிட்டேஷன் கிறிஸ்தவ உலகத்தில் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான், இமிட்டேஷனே கிடையாதுன்னு பேசிட்டு இருந்தேன். பேசும்போது சொன்னேன், இப்போ ஜெபம் பண்ணாங்க ஒரு தம்பி, அவர் பேசுகிற கொஞ்ச நேரம் கவனிச்சிட்டு இருந்தேன். பாஸ்டர் மோகன், டி மோகன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் பேசுகிற மாதிரியே பேசுறாரு. அவர் பேசுனா இப்படி கண்ணை மூடி கேட்டிங்கன்னா அவர் பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த தம்பி கூட கேட்டேன், என்ன ஏஜ் நீ லைஃப் வரையான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர் மாதிரியே பேசுறீங்களேன்னாரு. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க பிரதர்னாரு. எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கிற இவ்வளோ நாள், ஒழுங்காக மாற்றிக்கோ, ஓ ஒரிஜினலுக்கு போயிடாது, அவருக்குள்ளது நீ அதை காஃபி அடிக்காத. இப்போ அவர் உங்கள் மேல் மனது வருகிறான், அது இப்படி தினர்னு ஒத்து வரும், நமக்கு ஒத்து வராது. அது வயசுல நமக்கு அவர் உங்கள் மேல்னா புதிய வானம் புதிய பூமி ஆகிடும், எம்ஜிஆர் ஸ்டைல் ஆகிடும். அது அப்புறம் புதிய வானம் புதிய பூமி அது மாதிரி ஆகிடுது இல்லை. இந்த வேலையெல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. கிறிஸ்தவத்தில் காப்பீஸ் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒரிஜினல். ஒவ்வொருடைய கிருபையும் தானே அப்படிதான் போட்டது. கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நான் வசனத்தை கற்றுக்கொண்டது எங்கள் பாஸ்டர் இருந்தான். இந்த குழந்தை உட்கார்ந்த மாதிரி முன்னாடி உட்காந்துருப்பேன். அவர் பேசும்போது வேலை கொஞ்சம் காலை எட்டி வச்சாருன்னா என்ன மிதிக்கணும், அந்த இடத்துல உட்காந்துருப்பேன், அப்படி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அவர் ஒரு நாள் கேட்டார், தம்பி நீங்கள் எங்கிட்ட தான் வசனத்தை கற்றுக்கிட்டீங்க, என்ன மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் தானே காப்பி அடிக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க, உங்களை பார்த்து நான் ஏன் பேசணும்? அவர் எப்படின்னா ஹோம்லெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, பிரசங்க இலக்கியம். அந்த புல்பீட் இருக்குது பார்த்தீங்களா, புல்பீட்டில் இருந்து அப்படி கொஞ்சம் திரும்பி தான் நிற்கணும், நேரம் நிற்கக்கூடாது. பிரசங்க அந்த ஹோம்லெட்டிக்ஸில் லேசாக திரும்பி நின்று அப்படி தான் பார்த்து பேசணும். ரெண்டாவது மைக்குக்கும் வாய்க்கும் ஒரு அடி தூரம் இருக்கணும். ரெண்டாவது இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இது வச்சு தான் பேசணும். இதெல்லாம் பிரசங்க இலக்கியம். எங்கள் பாஸ்டர் அப்படி தான் பேசுவார். அது சொன்னார், நீங்கள் ஏன் மைக்கை கையில் எடுக்கிறீங்கன்னாரு. நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க காப்பி அடிக்காதுன்னு சொன்னீங்க, இது என்னுடைய பாணி, நான் இப்படி தான் பேசுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவரை போல் இன்னொருவர் இருக்க முடியாது. 3 நாள் 4 நாள் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாலே ஆள் மாறுறான்ல. 300 வருஷம் கர்த்தரோடு நடக்கிறான்ல, மாறுவானா மாற மாட்டானா? 300 ஆண்டுகள் தேவனோடு நடக்க 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 ஏனோக்கு என்ன ஆயிடுச்சு, ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் காணப்படாமல் போயிட்டான். தேவனோடு நடக்கிறவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குமோ எல்லாம் வந்து, அதான் ஆதியாகமம் 5:24 வாசிக்கிறோம். அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அதாவது எடுத்துக்கொண்ட பிறகு காணப்படாமல் போனான் என்பது எபிரேயர் 11:5. எடுத்துக்கொண்டதுனால அப்படின்னா 2 இடத்துல காணப்படாமல் போயிருக்கிறான். முதல்ல எங்க சுயத்துக்கு காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டதுனால அவன் வீட்டாருக்கு குடும்பத்தாருக்கெல்லாம் அவன் காணப்படாமல் போயிட்டான். அப்படியானால் யார் இன்றைக்கு ரகசிய வழிகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், சுயத்தை யார் இழக்கிறார்களோ. நான் அப்படித்தான், சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படித்தான் பழக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயை விட கை நீளம் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? முதல்ல வாய் அப்புறம் தான், முதல்ல எது நீளம்? ஏன்னா அவங்க இயேசுநாதர் பரம்பரை. இயேசுநாதர் மத்திய 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. மத்திய 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஏசானது என்ன சொன்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். உடனே ஏசானது என்ன சொன்னாரு? ஏசானது பின்னாடி தான் சொன்னார். முதல்ல என்ன பண்ணாரு? கையை நீட்டிட்டார். முதல்ல கையை நீட்டி அவனை தொட்டுக்கிட்டு அப்புறம் தான் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு. நமக்கு இந்த புத்தியெல்லாம் நமக்கு நல்லாவே இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி பிளாருன்னு ஒன்று விட்டுருவான். அப்புறம் சொல்ல, ஏன் அடிச்ச, ஏன் நீ இப்படி பண்ண, நான் அப்படி பண்ணலையே, அதை முதல்ல சொல்கிறது தானே, நீ அடிக்க முன்னாடி கேட்கறது தானே. அதை நமக்கு வாய் கை நீளுதோ இல்லையோ, வாய் தான் முதல்ல வரணும். ஆனால் இயேசு என்ன தெரியுங்களா, கையை நீட்டி அவனை தொட்ட பிறகு தான் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு நீ. இவெல்லாம் இயேசுநாதர் ஒரிஜினல் பரம்பரை நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஏன்னா இயேசுநாதர் நடந்து என்ன ஆகி போச்சுது, ஆனா முதல்ல கையை நீட்டிட வேண்டியது, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு 4 தங்கச்சி. அதில் ஒரு சித்தி கொஞ்சம் தீவிரவாதியான சித்தி. தீவிரவாதி சித்தினா எங்கள் குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் 5, எங்கள் மாமா ஒருத்தர், மொத்தம் 6 பேர் பிள்ளைகளையும் சேர்ந்த ஒரு கல்யாண வீட்டில் சேர்கிற பிள்ளைகள் ஒரு வீட்டில் சேர்ந்துடும், அவ்வளோதான்.
யார் பிள்ளை யாருன்னு ஒன்றும் தெரியாது. எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒன்றா ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு உருட்டி, இந்த யானைக்கு கவலம் போடுவான் தெரியுங்களா, அப்படி வாக்கில் திணிக்கிற மாதிரி ஒவ்வொரு கவலத்தை உருட்டி கையில் கொடுத்தா ஒரு நாளைக்கு வரும். அது ஒரு உருண்டை கொடுத்தாங்கன்னா, எங்கள் சித்தி அதை செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுவாங்க, டேய் ஸ்கூலுக்கு போனால் எவனா அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது, அடிச்சுட்டு தான் வரணும். பேசலாம் என்ன மாதிரி பாடம் பாருங்களேன். அடி வாங்கிட்டு எவனை வந்து நான் அடி வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் கொன்னுடுவோம், போட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு வந்துடு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதாவது கையை உடச்சி காலை உடச்சி தான் வீட்டுக்கு வரணும், நீ உடச்சிட்டு வந்துடக்கூடாது. தீவிரவாதிகள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்களே. சின்ன வயசில் இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். எங்கள் சித்தி என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க, இன்னொரு சித்தி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். வழியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. மாலையில் ஹாஸ்பிட்டல் மூடிட்டாங்க. அந்த கல்வெட்டு இருக்குது தெரியுங்களா, இப்போ காவா போகும் மேலே இருக்கு இல்லையா, அதில் 2 பேர் உட்காந்துருக்குறானுங்க. நானும் எங்கள் சித்தியும் போயிட்டே இருக்கோம். எங்கள் சித்தி திடீர்னு என்ன கையை உதறினாங்க. நேராக போனாங்க. ஒருத்தன் சட்டையை பிடிச்சி பலாப்பலான்னு ஆடுறேன். அவனுக்கு எனக்கு எதுக்குன்னு புரியல. அவன் அக்கா அக்கா அக்கான்றான். அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. என்னடா கேட்டா, என்னடா நீ என்ன பார்க்குற, பார்த்ததுக்கு இவ்வளோ அடி. இவங்க வந்துதான் பார்த்தானா, பார்த்ததுக்கு இவ்வளோ அடி. இவங்கெல்லாம் ஒரிஜினல் ஏசுநாதர் வம்சம். ரைத்தலாம். வாய் நீளாது, எது நீளம், கைதான நீளம். தேவனோடு நடக்க நடக்க என்ன ஆயிடணும், தேவனுடைய தன்மைகள் நம்மில் வந்துவிட வேண்டும். ஏனோக்கு விசேஷம் என்ன தெரியுங்களா, ஈனோக் வாக் வித் காட். நடக்கும்போது என்னாச்சுன்னா, he was lost. அவன் தன்னை இழந்து விட்டான். அதான் பைபிள் ரொம்ப அற்புதமான வார்த்தை. 2 பக்கத்திலையும் காணப்படாமல் போனான். எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமும் காணப்படாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னும் காணப்படாமல் போனான். முதல்ல காணப்படாமல் போனது சுயத்துக்கு. ஏனோக்குன்ற தனி மனிதன், அவனுடைய விருப்பு வெறுப்புகள், அவனுடைய பாவங்கள், அவனுடைய மேன்மைகள் எல்லாம் காணாமல் போய் என்ன ஆகிட்டான், தேவனோடு நடந்தா ஒருத்தன் எப்படி இருப்பானோ அப்படி மாறிவிட்டான். கர்த்தர் பார்த்தார், இனிமேல் இவன் இந்த ஊரில் வச்சா உடம்பட்டே செத்துருவான், வாடான்னு கூட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அவன் காணப்படாமல் போனதுனால் எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 5:24. எபிரேயர் 11:5. எடுத்துக்கொண்டபடினால காணப்படாமல் போயிட்டான். நீங்கள் நானும் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் 2 பக்கத்திலையும் காணப்படாமல் போகணும். ஆமென். என்றைக்கு என்னுடைய சுயம் மறைந்து, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்தாலும் நமக்கு சுயம் இருக்கத்தானே செய்யுது. எதை செய்தாலும் என்ன இருக்குது, நமக்கு அதனால் என்ன லாபம் தானே பார்த்து பிளான் பண்ணுறோம். எதை செய்யட்டும், என் குடும்பத்துக்கு என்ன லாபம், என் பிள்ளைகளுக்கு என்ன லாபம், என் எதிர்காலத்துக்கு என்ன லாபம், அதுதானே பார்க்குறோம். என்றைக்கு இந்த லாப நோக்கு விட்டு நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்ன லாபம் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்குத்தான் என் சுயம் சாகிறது. எதை செய்தாலும் என்ன பண்ணணும், இதனால ஆண்டவருக்கு என்ன லாபம், அப்படி நான் நினைக்கும் போது தான் என்ன போயிடுச்சு, எனக்கு சுயம் எனக்குள் போயிட்டே தவிர அது வரைக்கும் சுயம் எனக்குள் இருக்கிறது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன, ஒன்று அவனுடைய அர்ப்பணிப்பு. பொல்லாத ஒரு காலத்தில் அவன் தேவனுக்கு அர்ப்பணித்தவராய் வாழ்ந்தார். 2வதாக அவருடைய தன்மை என்ன, தேவனோடு நடக்க 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 என்ன ஆகிட்டான், ஏனோக்கு காணப்படாமல் போயிட்டான். காணப்படாமல் போனதுனால கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டதுனால மற்றவர்களுக்கு அவர் காணப்படாமல் போனார். முதல்ல எங்கே காணப்படாமல் போனோம், நான் எனக்கு காணப்படாமல் போனால் கர்த்தர் வருகையில் நான் காணப்படாமல் போவது சாதாரணமாக நடக்கும். இல்லாவிட்டால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு முதல் நாள் ஒரு வசனம் சொன்னேன், திருப்பி அதை நினைப்பூட்டுகிறேன். ரோமர் 12:2 என்ன சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். வாழும்போது எது மறுரூபமாயிட்டு, மனம் மறுரூபமாயிட்டு. 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே நாம் இப்போது பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்பேன் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். உடம்பு மாறிடும். முதல்ல எது மாறிட்டு, மனம் மறுரூபம் அடைந்தது. அவர் வருகையில் என்னாகும், உடல் மறுரூபம் அடையும். வாழும்போது மனம் மறுரூபம் ஆகாமல் வருகையில உடல் மறுரூபம் ஆகாது. வாழும்போது என்ன ஆகும், அதான் ஏனோக்கு நல்ல உதாரணம். He walked with God and he was not found. தேவனோடு நடக்கும்போது காணப்படும். என்ன ஆயிடுச்சுன்னா மனம் மறுரூபமாயிட்டு. ஏனோக்கென்ற ஒரு தனி மனிதன் அங்கே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, கர்த்தர் பார்த்தாரு, இவன் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நம்முடைய நிரந்தரமாக இருக்கணும். அவனை எடுத்துக்கொண்டாரே. எடுத்துக்கொண்ட பிறகு யாருக்கு காணப்பட போயிட்டார், மற்றவங்களுக்கு. முதல்ல என் மனம் மறுரூபமானால் ரகசிய வருகையில் என் உடல் தானாக மறுரூபமாகும். ஆகவே 2வது தேவை என்ன, யோனாக்கு கற்றுக்கொண்டு பண்ண, வாக்கிங் வித் காட். தேவனோடு நடக்க வேண்டுமானால் சில நிபந்தனைகள் இருக்குது. கொஞ்சம் கிடுகிடுன்னு சுட்டி காட்டு போயிடுறேன். குறிப்பாக 5 நிபந்தனைகள் இருக்குது தேவனோடு நடப்பதற்கு. 1, தேவனை போல மனம் எனக்கு வர வேண்டும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய அப்படின்னா ஏனோக்கு தேவனும் நடந்தான் என்றால் அவனுக்கு என்ன இருக்குது? தேவனோடு ஒரு மனம், ஆனால் தான் ஒருமிக்க நடக்க முடியுது. 300 ஆண்டுகள் ஏனோக்கு தேவனோடு நடக்கிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன இருக்குது? 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய என்ன செய்ய முடியாது? ஒருமிக்க நடக்க முடியாது. அப்ப ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு நடக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு மனம், ஒன்னஸ் வித் காட், ஒன் மைண்ட் வித் காட். தேவன் எப்படி சிந்திப்பாரோ அப்படியே சிந்திக்கிற தன்மை அவனுக்கு வந்து விட்டது. ஆகவே தான் அவன் தேவனோடு அவனால் நடக்க முடிந்தது. இரண்டாவதாக மல்கியா 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிங்க. யார் தேவனோடு சஞ்சரிக்க முடியும்? தேவனோடு சமாதானம் உள்ளவர்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம்? தேவனோடு யாருக்கு சமாதானம் இருக்கிறதோ, பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அவரோடு சஞ்சரிக்க முடியும் என்று மல்கியா 2, 6, 7 வசனங்கள் சொல்லுகிறது. அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு நடந்தார், அவனுக்கு என்ன இருக்குது? பீஸ் வித் காட். சமாதானத்தில் 3 படிகள் இருக்குது. சமாதானத்தில் 3 படிகள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. என்ன உண்டா இருக்குது? தேவனோடு சமாதானம். முதல் நிலை என்ன? பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர் 4, 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாலே நமக்கு கவலை வந்துடும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னா, அடப்பாவி இருக்க கவலை பத்தாதுன்னு இது வேற ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு வேற சொல்றியா? ஆக்சுவலாக அது குறைந்த மொழியாக்கம். ஒன்றையும் எதிர்பாராமல் என்று இருக்க வேண்டும் அந்த வசனம். டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங் என்று இருக்கு ஆங்கிலத்தில். கிரேக்க மொழியில் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியுங்களா? கவலைப்படாதுன்னு சொன்னாலே கவலை வந்துடும்ல. காலையில் எழுந்த உடனே நமக்கு மண்டையை உடைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துன்னு வச்சிங்களேன், வேற பிரச்சனை வராது நினைக்கலாம். அதையே நினச்சிட்டு உட்காந்துருப்போம். காலையில் எழுந்த உடனே பிரச்சனை இது இல்லைன்னு வச்சிங்களேன், பயம் வந்துடும். என்ன ஒன்றைக்கு பிரச்சனை இல்லை, சாயங்காலத்துக்குள்ளே என்ன பிரச்சனை வரும்போது பயம் வந்துடும்ல. சிலர் பார்த்துருக்கீங்களா, காலிலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, என்னவோ ரொம்ப சிரிக்கிறேன், சாயங்காலத்துக்குள்ளே ரொம்ப அழப்போறம் போல இருக்குது. அழாமல் இருப்போமா? நம்ம புத்தி அப்படிப்பட்ட புத்தி இல்லை. கொஞ்சம் சிரித்தாலே நமக்கு பயம் வந்துடுது இல்லை. என்ன பெரிய பிரச்சனை வந்துட போதுன்னு பயம் இருக்குல்ல. ஒன்றையும் கவலைப்படாதன்னா கவலை உடனே வந்துடும். அது இதில் கவலைப்படாது இல்லை. டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங். ஒன்றையும் என்ன செய்யாத. ஏன்னா எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை உண்டாக்கும். எதிர்பார்ப்புகள் என்ன உண்டாக்கும்? ஏமாற்றத்தை உண்டாக்கும். ஒரு பிரதர் ஆஃபீஸ்லேருந்து வராரு. வரும்போது அவர் என்ன பார்த்து வராரு? வீட்டுக்கு போனோடனே வீட்டு வாசல் படியில் மனைவி நின்று, ஐயா வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, வாங்க சோஃபாவில் உட்காருங்க, ஷூவை நீங்கள் கலத்தாதீங்க, நானே கலத்துறேன்னு கழுத்து, பேண்ட் அவர் கலத்தக்கூடாது, அப்படியே உருவி எடுத்து அப்புறம் என்ன பண்ண, அவருக்கு அப்படி ஃபேன் எல்லாம் போட்டு காற்றெல்லாம் போட்டு ஒரு கையில் காஃபி கொண்டு கொடுப்பான்னு இந்த பைத்தியக்காரன் வீட்டுக்கு வரும்போது நினச்சிட்டு வந்தான்னா, அங்கே போனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏன்னு நிற்காது பாட்டுக்காது. சரியா? ஒரு 82 கிலோ உப்பு மூட்டை மாதிரி வந்து நின்றுன்னு வச்சிங்களேன், இவன் நொந்துட மாட்டான். அவன் உள்ளே வரும்போது என்ன முடிவோடு வரணும் தெரியுங்களா? வீட்டுக்கு போனால் அது அப்படி தான் இருக்கும். நான் போய் என்ன பண்ணுவேன், நான்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் முகத்தை கை காலெலாம் கழுவிட்டு காஃபி போட்டு ஒன்று நான் குடிச்சிட்டு அவளுக்கு ஒன்று கொடுப்பேன்னு நினச்சிட்டு வந்தான்னு வச்சிங்களேன், ஒருவேளை அவனுக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம் தெரியாமல் அது காஃபி கொடுத்தா சந்தோஷமாயிடும் அவனுக்கு. எதிர்பார்த்துட்டு போனால் அங்கே நடக்குமா? ஏமாற்றம் தானே வரும். எப்போதுமே எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை உண்டாக்குறது. நான் எப்போதும் சொல்லுவேன், கர்த்தர்கிட்ட கூட நீங்களான எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்லுவோம், கர்த்தர்கிட்ட தானே நம்ம எதிர்பார்க்க முடியும், அவர்கிட்ட கூட எதிர்பார்க்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. டோன்ட் பி anxious about anything. என்ன பண்ணாத, தேவனிடத்தில் கூட உன்னை எதிர்பார்க்காத, மாறா என்ன பண்ணு, உன் தேவைகளை உன் பிரச்சனைகளை ஸ்தோத்திரங்களோடு இன்ஃபார்ம் பண்ணு. அவ்வளோதான் உன் வேலை. இன்னைக்கு ஸ்தோத்திரம் செய்ய சொல்றவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுங்களா? நீ ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கொடுத்துருவாரு. கொடுக்க பாருன்னு பைபிள் போடலை. என்ன போட்டு தெரியுங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ என்ன ஆகும்னா, பொருள் வராது,
காரியம் நடக்காது. பட் எ பீஸ் above all our understanding. குறையாவே இருக்கும், ஆனா நம்மை பாதிக்காத ஒரு சமாதானம் நம்ம புத்திக்குள்ள வந்துடும். எப்படி வந்தது? அது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. அதைத்தான் வசனம் சொல்லுது. தவிர ஸ்தோத்திரம், இந்த சாக் பீஸ் எனக்கு வேணும் வச்சுங்களேன், சாப்பிக்கு என்கிட்ட இல்லை, கர்த்தாவே நீ சாக் பீஸை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இது பொய் தானே? இது கொடுக்கவே இல்லை. என்ன சொல்லணுமா? வைத்த வலிக்குது, என்ன சொல்லணுமா? என் ஆண்டவரை நீ வைத்த வலி எடுத்து போட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் பொய் சொல்லலை. ஃபெய்த் இருக்கலாம். எடுத்து போடுவார் என்பது ஃபெய்த், எடுத்து போட்டார் என்பது பொய். எடுத்து போடுவாருங்க என்ற விசுவாசம். மை காட் வில் டேக் அவே ஆல் மை பெயின்ஸ். என்னுடைய பிரச்சனைகளை கத்த நீக்குவார் என்பது நாம் இருந்த நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், சென்னையில் வெளிநாட்டுக்காரர்கள் வராததுக்கு முன்னாடி ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும். அப்போ சென்னையில் உள்ள ஒரு ஊழியக்காரர்கள் சொன்னாதீங்களா, அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. போனாங்க டொயோட்டா கார் நம்ம சென்னைக்கு வரலப்போ, இம்போர்ட் பண்ணணும், நமக்கு அது முடியாது, அவ்வளோ டியூட்டி கட்டி நம்மளால் எடுக்க முடியாத ஒரு காலம். அங்கே போன உடனே ஒரு அமெரிக்கா பாஸ்டர் என்ன பண்ணாராம், ஒரு டொயோட்டா கார் சாவியை கொடுத்தாராம். கர்த்தர் உனக்கு காரை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் என்ன பண்ணு, இந்த சாவி கீச்சேன், கார் கொடுக்கல, சாவியை கொடுத்து இதை நீ என்ன பண்ணி ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு கையில் போட்டு சுற்றிக்கிட்டே போ. கர்த்தர் எனக்கு டொயோட்டா காரை கொடுத்து விட்டார், சோத்திரம். கர்த்தர் டொயோட்டா இப்படி சொல்லிட்டே நட, உனக்கு வந்துடும். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவருக்கு டொயோட்டா கார் வந்துருச்சு. அவருக்கு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படி சுற்றி வந்துட்டு, எல்லாருக்கும் கார் வராது, கழுத்து வலியும் கை வலியும் தான் வரும் இப்படி சுற்றிட்டு நடந்தா. அதாவது யாரோ ஒருத்தனுக்கு கிடைச்சுங்கிறத அதை சட்டமாக்க கூடாது. கர்த்தருடைய இரக்கம் கிருபை கொடுத்தது. சுத்தாதவனுக்கு டொயோட்டா கார் வரலையா? பிளாக் மார்க் பண்றவனுக்கு வரலையா? திருட்டு அரசியல்வாதிக்கு வரலையா? அவனை சுத்திக்கிட்டா வாங்கினான் காரை. யாரோ ஒருவனுக்கு வந்துங்கிறதுனால அதை சட்டமாக்கி விடக்கூடாது. அவங்க தனிப்பட்ட விசுவாசம் எவ்வளோ நமக்கு தெரியாது, தேவனோட அவங்களுக்கு உறவு எவ்வளோ நமக்கு தெரியாது, தேவனோட அவங்களுக்கு இன்டிமசியில் கர்த்தர் அதை கொடுத்துருக்கலாமே தவிர சுத்தினதுனால இல்லை. விசுவாசம் என்பது எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தப்படுகிறது. வேதம் சொல்லுவது வராததை வரதுக்கு முன்னாடியே வந்துட்டுன்னு சொல்றது விசுவாசம் அல்ல. விசுவாசத்துக்கு 2 படிகள் தான். ஒன்று, பெரியதோ சிறியதோ, என் தேவை பெருசோ சிறியதோ, நான் விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஐ வில் டோட்டலி டிபெண்ட் ஆன் காட். இப்போ எனக்கு ஒரு தீக்குச்சி வேணாலும் சரிதான், இல்லை எனக்கு ஒரு பென் வேணும்னாலும் சரிதான், இல்லை எனக்கு ஒரு பென்ஸ் கார் வேணாலும் சரிதான், என்ன பண்ணுவேன்? நான் சிறியதோ பெரியதோ விசுவாசம் தான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் டிபெண்ட் காட். என் ஆண்டவர் அதை கொடுப்பார். அடுத்தது என்ன தெரியுங்களா? விசுவாசம் 2வது படி, அவர் என்ன சொல்றாரோ நான் அதை செய்வேன். என்ன செய்யணும்? முதல்ல ஐ மஸ்ட் டேக் மை ப்ராப்ளம் டு காட். போன உடனே அவர் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று சொல்ல செய்வார்ல, ஏதோ சொல்லுவார்ல. நம்ம கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கும், செய்கிறதுக்கு விசுவாசம் கிடையாது. எடுத்துங்க, திராட்சை ரசம் குறைபட்டதில்ல, குறைபட்டதா? குறைபட்டதுங்க. படம் விடமாட்டீங்க போல இருந்து, நீங்கள் பட்டுது, குறைபட்டது. எங்க காணாம திருமணத்தில் குறைபட்டது இல்லையா? குறைபட்ட உடனே என்ன பண்ணாங்க? இந்த அம்மா யார்கிட்ட போனாங்க? ஏசாட்ட போனாங்க. யார்கிட்ட போயிருக்கணும்? திராட்சை ரசம் குறைவுபட்டா யார்கிட்ட போயிருக்கணும்? பந்தி விசாரிப்புக்காரன்னு போயிருக்கணும். இல்லைன்னா அந்த பர்ச்சேஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார்ல, என்ன பண்ணோம்? டே முடிஞ்சு போயிடல, இன்னும் இருக்குது, குறைவு தான் பட்டதே தவிர கம்ப்ளீட்டாக காலி ஆகிடல. என்ன சொன்னாங்க? போயிட்டு மகனே அவர்களுக்கு இல்லை. என்ன மாதிரி ஆள் பாருங்களேன், அந்த அம்மா குறைஞ்சி தான் போயிருக்குது. அதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்க? இல்லைன்ட்டாங்க. நம்ம அம்மா மாதிரி எல்லாருக்குள்ள இந்த மரியாளின் ஆவி இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் வீட்டில் அரிசி இருக்கும்போதே சொல்லுவாங்க அரிசி இல்லை. இவங்களுக்கு தெரியும், இப்போ சொன்னால் தான் 10 நாளைக்கு அப்புறம் அது வாங்கிட்டு வரும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் முன்னெச்சரிக்கை முன்சாமி முதல்ல சொல்லிடுவாங்க, இருக்கும்போதே இல்லைன்னுவாங்க. அவங்களுக்கு இவனை பற்றி தெரியாதா? 4 நாள் மறந்துட்டேன்னு வருவான், 5 நாள் காசு இல்லைன்னு வருவான், அதுக்கப்புறம் வர வெளில ஹோட்டலேருந்து 2 நாள் பொட்டலாம் வாங்கிட்டு வருவான். இதான பண்ணுவான், தெரியுமே அவங்களுக்கு. நல்ல கவனிக்க, திராட்சசம் குறைந்தால் எங்கே போயிருக்கணும்? கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கானா இஸ் பெஸ்ட் ஃபார் வைன். கானா அந்த ஊர் இருக்குது, அது எதுக்கு விசேஷம்னா தடிக்க விழுந்த திராட்சசம் கிடைக்கிற ஊர் அந்த ஊர். இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் செய்த அற்புதத்தில் மேன்மை அதுதான். இந்த கானா ஊரில் கிடைக்கிற ரசத்தை விட மேலான ஒரு ரசத்தை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். கானா கடையில் போனால், இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், சாப்பாடு போயிட்டே இருக்குது, திருமணத்துக்கு நிறைய ஆள் வந்துட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்டேஜில் நமக்கு தெரியும் சாப்பாடு பத்தாது, டே ஒரு ஆண்டா தூக்கிட்டு வாடா பிரியாணி இவன்ட்டு போ, ஓடுவோமே. குறைபடும் போது என்ன செய்யணும்? மனுஷனு தானே ஓடணும். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? கடைக்கு போனால் கிடைக்கக்கூடிய திராட்சை ரசம் யார்கிட்ட போனாங்க? ஆண்டவர்கிட்ட போனாங்க. தட் இஸ் ஃபெய்த். தட் இஸ் ஃபெய்த். அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? யார்கிட்ட போனாலும், கடைக்கு போனாலும் காசு கொடுத்தா கிடைக்கும். ஆனால் யார்கிட்ட போகிறாங்க? பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனாங்க. 2வது என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய. தட் இஸ் ஃபெய்த்.
10 குஷ்டரோகிகள் இயேசு இடத்துல வரானுங்க. தூரத்தில் நின்று கத்துறான், இயேசு எங்களுக்கு இறங்கும். ஃபெய்த் என்ன பண்ணுது? பிரச்சனையை கொண்டு வந்துட்டு. திராட்சை ரசமாக இருந்தாலும் சரி தான், குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி தான், யார்த்த வந்துட்டாங்க? தி கேம் டு ஜீசஸ் பிகாஸ் இட் இஸ் ஃபெய்த். போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? நாகமான் மாதிரி என்ன பண்ணலை, என் தலையில் கை வைப்பார், அந்த இடத்துல கை வைப்பார், அவன் சாமியை நோக்கி அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. மாற என்ன பண்ணானுங்க? போய் இறங்கும். இயேசுநாதர் தூரத்தில் நிற்கிறார். சொன்னார், அப்படியே போய் உங்களை சுத்தமுள்ளவனாக ஆசாரியனுக்கு காண்பீங்கள். சுத்தமாயிட்டாங்களா? சுத்தமாயிட்டாங்களா? ஆகலை. இயேசு சொல்லும்போது சுத்தமாக இல்லை. பைபிளில் போட்டிருக்குது, வழியிலே போகையில் சுத்தமானான். அப்படின்னா இயேசுட பிரச்சனையை கொண்டு வருவது பெரிய விஷயம் இல்லை. அழுகின் நாட்டம் எடுத்து நிற்கிறான். இயேசுநாதர் சொல்றாரு, போய் உன்னை சுத்தமுள்ளவனாக காட்டுன்னு சொன்னார்ல, தட் இஸ் ஃபெய்த். அவர் என்ன சொன்னாரோ, இப்போ உதாரணமாக கானாவூர் கருமணத்தை பாருங்க, கல்சாடியில் கால் கழுவுற தொட்டியில் தண்ணியை ஊற்ற சொன்னாருங்களா, தட் இஸ் ஃபெய்த். அவர் என்ன சொன்னார்? நம்மளால என்ன ஐடியா கொடுத்து என்ன ஊற்ற சொன்னான்னு வச்சிங்களேன், ஏன் ஆண்டவரை கால் கழுவுற தொட்டி, ஏற்கனவே திராட்சை காலியான தொட்டி இருக்குல்ல, அதில் ஒரு குடம் தண்ணியை ஊற்றி குலுக்கனா கொஞ்சம் வாசனையாக வருமே, அப்படி சமாளிச்சு இல்லாமல் சொல்லலை பாருங்க. என்ன சொல்கிறான்? என்ன சொன்னாரோ அதை செய்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் ஃபெய்த். இன்றைக்கி விசுவாசம் என்ற பெயரில் அவிசுவாசங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. அதாவது இவங்களோட மனசில் என்னெல்லாம் விருப்பங்கள் இருக்குதோ அதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபெய்த் என்பது மிக எளிமையான ஃபார்முலா. சிறியதோ பெரியதோ ஃபெய்த் இருந்தால் கற்றுட்டு கொண்டு போகும். இரண்டாவதாக, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும். தட் இஸ் ஃபெய்த். ஆனால் இன்றைக்கி கற்றுக் கொடுக்க என்ன தெரியுங்களா? சும்மா சொல்லிட்டு நட, இல்லைன்னா அப்படியே நடந்து சொல்லு, கத்தாவை வீட்டை கொடுத்து விட்டீர். மோசமானவனுங்க இருக்கிற வாடகை வீட்டை கேட்குறான், இதை கொடுத்து விட்டே சோத்திரன்றான். அடாவடித்தனம் இல்லை அது. எவனோ ஒருத்தன் வயிற்றை கட்டி வாயை கட்டி இதை விட்டா நமக்கு மாதம் 2000 ரூபா வாடகை கிடைக்கும், அதை வச்சு பொழைக்கலான்னு உட்காந்துருப்பான். அந்த வீட்டுக்குள்ள கத்தாவே இந்த வீட்டை எனக்கு கொடுத்து விட்டு சோத்திரன்னா பிறன் பொருளை இச்சிக்கிறது இல்லையா? கொள்ளைக்காரன் புத்தி இல்லை அது. இதுவா விசுவாசம்? அடுத்த வீட்டில் சபை நடத்திட்டு என்ன பண்ணுறாங்க? கத்தர் இந்த வீட்டை நமக்கு கொடுத்து விடுவார். இது கொள்ளைக்காரனை விட, வழிப்பறி கொள்ளையை விட மோசமான கொள்ளை. ஏன் ஊர் இவ்வளவு திறந்து கிடக்குது, ஏக்கரா நிலம் கிடக்குது, கேட்கறதையா 3 சென்ட் கேட்குற? ஒரு 30 ஏக்கரா கேட்கலாம். 3 சென்ட் நம்மளால் வாங்க முடியாது, 30 ஏக்கரும் வாங்க முடியாது. கேட்கறதுல பிச்சைக்காரத்தனம், கேட்கறத நல்லா தான் கேட்டு தொலைக்கிறது. கவனியுங்கள், தேவனோடு நடத்தல் என்பது என்ன இருக்கணும் தெரியுங்களா? அந்த ஒரு மனம். ரெண்டாவது என்ன கவனித்தோம்? தேவனோடு சமாதானம். முதல்ல என்ன வருது? பீஸ் வித் காட். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது பீஸ் ஆஃப் காட் இருக்கும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் போட்டிருக்கல. அடுத்தது என்ன தெரியுங்களா? பீஸ் ஆஃப் காட். சமாதானத்தின் முதல் படி என்ன? பீஸ் வித் காட். அடுத்தது என்ன? பீஸ் ஆஃப் காட். ஒன்று தேவனோடு சமாதானம், அடுத்தது தேவ சமாதானம். மூன்றாவது பிலிப்பியர் 4:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போ யார் இருப்பாங்க? காட் ஆஃப் பீஸ். மூணாவது ஸ்டெப் என்ன தெரியுங்களா? காட் ஆஃப் பீஸ். ஒன்று முதல் படி என்ன? பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம். ரெண்டாவது பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம். மூன்றாவது சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் 3 நிலைகள் இது. ஒன்று, கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தை நாம் நீதிமான்களாக்கப்பட்டபடியினால நமக்கு என்ன வந்துட்டு? தேவனோடு சமாதானம். அடுத்தது என்ன? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆகுது? தேவ சமாதானம் நமக்குள்ள வருது. மூன்றாவது, தேவ மனுஷர்களிருந்து நாம் எதை கண்டோமோ கேட்டோமோ அடைந்தோமோ பெற்றுக்கொண்டோமோ அதை என்ன செய்யணும்? கை கொண்டால் சமாதானத்தின் தேவனே நம்மோடு இருப்பார். இது 3 நிலைகள். இந்த மாதிரி சமாதானம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தேவனோடு நடக்க முடியாது. தேவனோடு நடக்க வேண்டுமானால் என்ன இருக்கணும்? தேவனோடு சமாதானம் இருக்கணும். மல்கியால 2:6-7 என்ன வாசிக்கிறோம்? லேவிக்கு என்ன இருந்தது? தேவனோடு சமாதானம் இருந்தபடியினால அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அநேகரை தேவன் பக்கமாக திருப்பினான் என்று வாசிக்கிறோமே. அப்படின்னா தேவனோடு நடக்கிறவர்கள் தான் அருகில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்கு முதல் தேவை என்ன? தேவனுடைய மனம் நமக்கு வரணும். ரெண்டாவது, தேவனோடு சமாதானம் நமக்கு இருந்தாதான். மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன், தேவனோடு நடக்க வேண்டுமானால் மூன்றாவதாக ஆதியாகமம் 6:9 வாசிங்க. 6:9.
இது என்ன தெரியுங்களா? தேவனோடு உள்ள ஃபெலோஷிப், ஐக்கியம். அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க? பொல்லாதவர்களாக. நாம் நேற்று கவனித்தோம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அக்கிரமமான உலகம். அந்த உலகத்தில் நோவாவுக்கு யாரோட ஐக்கியம் இல்லை? பாவம் செய்கிற மக்களோடு ஐக்கியம் அல்ல, பரிசுத்த தேவனோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறான். அதை போட்டிருக்குது, நேவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி சஞ்சரிக்க முடிந்தது? அக்கிரமம் பண்ண உலகம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் ஒரு பக்கத்தில் நோவா என்ன பண்ணுறான்? அவர்களோட ஐக்கியம் அல்ல, அவனுக்கு தேவனோட ஐக்கியம். யார் தேவனோடு நடக்க முடியும்? ஐக்கியம் யாருக்கு தேவனோடு இருக்குதோ அவர்கள் தான் நடக்க முடியும். 4ஆவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோடு யார் நடக்க முடியும்? தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:4 வாசிக்கிறோம். சர்தை சபை கர்த்தர் சொல்லுகிறார், தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் ஒரு சிலர் உன்னோடு கூட உண்டு. அவர்கள் என்ன செய்வாங்க? தேவனோடு என்னோடு நடப்பார்கள். யார் தேவனோடு நடக்க முடியும்? யார் தங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்களோ, யார் தேவனுடைய பரிசுத்தத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும். 5ஆவதாக ஒன்று சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 8:2 வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்திரீ ரொம்ப வீக்கா இருக்காங்க போல இருக்குது. திருப்பி வாசிமா. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து சஞ்சரிச்சிட்டு இருக்கிறா. என்ன செஞ்சிருக்கிறாள்? எலிசா போய் சொன்னா ஒரு நாள் சூனேமியாள்கிட்ட போய் சொல்லுகிறான், பெண்ணே, கர்த்தர் தேசத்துல பஞ்சத்தை கொண்டு வரப்போகிறார், பஞ்சம் 7 வருஷம் இருக்கும், ஆகையினால் நீயும் வீட்டாரோடு கூட எழுந்து எங்கேயாகிலும் போய் சஞ்சரித்து கொண்டிரு. 1ஆம் வசனத்தில். 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா கர்த்தர் வசனம் சொல்லுது, அந்த பெண் எழுந்து தன் வீட்டாரோடும் கூட என்ன பண்ணாலும் பெலிஸ்த தேசத்தில் போய் 7 வருஷம் என்ன பண்ணாலும் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். யார் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் தெரியுங்களா? யார் தேவ சித்தத்தின்படி வாழுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். லிவிங் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும். அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்றால் குறைஞ்சது இவ்வளவு இருக்கணும்: ஒரு மனம், தேவ சமாதானம், தேவனோட ஐக்கியம், கரைபடாத வாழ்க்கை, தேவ சித்தத்தை செய்தல். இந்த 5 இருந்தாதான் வேறுன்னு சொல்லுது தேவனோடு நடக்க முடியும். இல்லைன்னா நடக்க முடியாது. சும்மா சொல்லிட்டு அலையலாம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், டன் டான் 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 இதான் நடக்கும். டன் டான் டனக்காதான் நடக்கும். அதுவரை என்ன நடக்காது? வருகையில் காணப்பட முடியாது. அற்புதமும் அதிசயமும் பெற்றுட்டு இங்கேயே கடந்து போகணுமே தவிர என்ன செய்ய முடியாது? இயேசு தேவனோடு நீங்களாம் நடக்க வேண்டுமானால் குறைஞ்சது இந்த 5 காரியங்களாவது இருக்க வேண்டும். சரி, ஏனோக்குடைய வாழ்க்கையில் 3ஆவது பகுதியை கவனிப்போம். ஏனோக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசிய வருகையில் 3ஆவதாக ப்ளீசிங் காட், தேவனை பிரியப்படுத்துதல். இவன் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக காணப்பட்டார். எபிரேயர் 11:5 வாசிங்க. எபிரேயர் 11:5. அவன் என்ன சாட்சி பெற்றான்? எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே அவனுக்கு என்ன சாட்சி இருந்தது? கர்த்தருக்கு பிரியமானவன். He pleased God. தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன வேணும் போட்டிருக்காங்க? தேவனை பிரியப்படுத்த நற்சாட்சி பெற்றான்னு போட்டிருக்கு இல்லையா? போட்டிருக்குதா? சாட்சி என்றால் என்ன? சாட்சி என்றால் என்ன? ஓஹோ, திருன்னு முழிக்கிறது தான் சாட்சியா? சாட்சி என்றால் என்னன்னா அப்படி ஒரு மாதிரி பரிதாபமாக முழிக்கிறது பேர் தான் சாட்சியா? சாட்சி என்றால் என்ன?
ஏங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்களேன், அதுக்கே நேரத்தை வீணடிக்கிறீங்க. என்னம்மா? பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்க்கையில மாற்றம், நடக்கையில மாற்றம், பேச்சில மாற்றம், சட்டையில மாற்றம். வேற வேற ஏன்னா கிறிஸ்தவ உலகத்தின் அடிப்படையே சாட்சி தானே. ஆமாவா? இப்போவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா சாட்சி கோயில். என்ன? இப்போவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் சபைக்கு வந்தனா, பஸ் ஸ்டாண்டில் வரும்போது பஸ்ஸு போயிடுச்சா, ஓடி போய் பிடிச்சனா, ஃபுட்போர்டில் காலை வச்சனா, பிசாசு தள்ளிட்டான், என்ன கீழே விழுந்தனா, முட்டியில் அடிபட்டதா, நீங்களாம் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார், அல்லேலூயா. இன்றைக்கு வரும்போது மறுபடியும் பஸ்ஸை விட்டேன். முதல்ல நீ ஒன்றை கற்றுக்கோ, ஒழுங்காக வீட்டிலேருந்து சீக்கிரம் புறப்படுறதுக்கு கற்றுக்கோ. டெய்லி பஸ்ஸை விட்டுட்டு ஒவ்வொரு வாரமும் கீழே விழுந்து இடிச்சிட்டானா, கித்திட்டானா, கிள்ளிட்டானா, நுள்ளிட்டானா கதை பேசுறதை விட்டுட்டு 5 நிமிஷம் முன்னாடி வீட்டிலேருந்து புறப்பட்டா உனக்கு என்ன கொள்ளையா? உனக்கு லேட்டாக வர வேண்டியது, எங்கன்னா விழ வேண்டியது. அதுக்கப்புறம் கத்திரிக்கு தாத்தா இடுப்பு போச்சா, காலு போச்சா, கை போச்சா, இதுவா சாட்சி? சொல்லுங்க, இதான சாட்சி? ராத்திரி 2 மணிக்கு வைத்த வலி வந்தது. ஒரு அம்மா சாட்சி எழுதியிருக்குது. இப்போ அந்த ஆவிக்குரிய பத்திரிகைகள்லாம் வருது இல்லை, அதில் சாட்சிகள் ஒரு பகுதி தனியாக வரும்ல. எதுக்கு? இந்த மாதிரி கோமாளித்தனம் எழுதுறதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது. என்ன இருக்குது தெரியுங்களா? ராத்திரி 2 மணிக்கு வயிற்று வலி வந்தது. உடனே இந்த பத்திரிகையை எடுத்து வயிற்று மேலே போட்டுட்டு, ஆண்டவரே சுகமாயிட்டா இதில் சாட்சி எழுதுவோன்னு சொன்னேன். யார் கதை கொடுத்தது? பத்திரிகை தான் சாட்சி கொடுத்தது, இயேசுநாதர் இல்லை. அது சாட்சி என்பது கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு கோமாளித்தனமாக மாற்றப்பட்ட ஒன்று. ஒன்று நல்ல கவனிங்க. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்தால் நான் சபை நடுவில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனே, அது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது. கர்த்தரை மகிமைப்படுத்த அது சாட்சி இல்லை. வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டேன், கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் அது கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன், அது சாட்சி இல்லை. கிறிஸ்தவ உலகத்தில் சாட்சி என்ற வார்த்தை தவறாகவே பயன்படுத்தப்படுகிறது. சாட்சி என்பது என்ன? வயிற்று வலிச்சு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு, பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கல சீட்டு கொடுத்தாரு, வீடு இல்லை வீட்டை கொடுத்தாரு, கார் இல்லை காரை கொடுத்தாரு, இதான சாட்சி. ஆமாவா? அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் சாட்சி. ஒரு ஆவிக்குரிய பத்திரிகையில் ஒரு சாட்சி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வீடு கட்டுவதற்காக அஸ்திபாரம் போட்டு 7 வருஷம் வீடு கட்ட முடியல, அஸ்திபாரத்தோடு நின்றுது. அப்போது நான் இந்த ஜெப ஆராதனை கூடத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த பத்திரிகையை ஒரு கூடாரம் நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் எழுதியிருந்தீங்க, 1 சதுரடிக்கு 20,000 ரூபாய் கொடுத்தால் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார்னு கொடுத்துருந்தீங்க. நான் 3 சதுரடிக்கு கொடுத்தேன். அத்தைய ஸ்தோத்திரம், 7 வருஷம் நின்ன வீட்டுக்கு திடீர்னு பணம் வந்துட்டு நான் வீட்டை கட்டி முடிச்சிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி தானே? இது வரைக்கும் கூட பரவாயில்ல, அது அவங்களுடைய அர்ப்பணிப்பு. அந்த ஆசிரியர் இருக்காதுங்களா, ஆ இயர்னு போடுவாங்களே ஒருத்தர், ஆ இயர், அந்த ஆறு இயர் எழுதுறாரு, இந்த சகோதரனுக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார், நீங்களும் ஒரு 5 சதுரடிக்கு கொடுங்களேன். இது சாட்சி இல்லை, வியாபாரம். ஆவிக்குரிய உலகத்தில் எப்படிலாம் பொழைக்க முடியுமோ அந்த தெரியாதனமா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண. நீதிமான் விசுவாசத்தால் எழுதி கொடுத்தானே இல்லையோ பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான் நிறைய பேர். விசுவாசத்தால் பொழைக்க கூடாது, வாழ வேண்டும். தப்பான மொழியாக்குறது. The just shall live, not survive. பிழைக்கிற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை, வாழுகிற வாழ்க்கை. கோமா ஸ்டேஜில் கிடக்கிறான்னு 3 வருஷம் அவனும் பிழைச்சிருக்கிறான், வாழலை. கோமா ஸ்டேஜில் கிடக்கிறாங்களே, இங்கே ஒரு டீப் அங்கே ஒரு டீப் இங்கே ஒரு டீப், அவனும் பிழைத்து கொண்டு இருக்கிறான், வாழலை. இயேசுநாதர் பிழைக்கிறதுக்காக அவங்களை என்ன கூப்பிட்டா? வாழ்வதற்கல்ல, அவரை போல வாழ்வதற்கல்லவா கூப்பிட்டாரு. அப்படி எதுதான் சாட்சி? ஒரு பகுதியை சொல்கிறேன், இதுக்கு மேலே மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரியா? நீங்கள் முதல்ல ஆமாம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஆமாம் சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். அதை ஆமாம் 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 அம்மா, நான் எங்கே போனாலும் நீ கூட கூட்டத்துக்கு வந்துருமா, ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:31 36 வரைக்கும் வாசிக்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வசனம் இனிமேல் வெளியே இருக்கக்கூடாது, உங்கள் மனதுக்குள்ளே இருக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 31 36 வரைக்கும் வாசிமா. யார் சொல்றார் அந்த வார்த்தையை? இயேசுநாதர் சொல்றார். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அது என்னவா இருக்காது? இன்னைக்கு அவனிங்க நம்ம பற்றி நம்ம தான் சாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும், நான் பயங்கரவாதியாக்கும், 2 கொம்பு இருந்ததாக்கும், இந்த கதையில நம்ம தானே சொல்லிட்டு இருக்கிறோம். சத்தியம் அவர்தான், அவர்தான் உண்மை. அவர் சொல்றாரு, என்னை பற்றி நானே சொன்னா அது சாட்சி இல்லைன்றாரு. பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் சபைகள் அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. நம்ம தானே சொல்றோம், நான் பயங்கர குடிகாரனா இருந்தேன், பயங்கர மந்திரவாதியா இருந்தேன், என்ன இங்க ஒரு கொம்பு அங்க ஒரு கொம்பு இருந்ததில்ல. அப்போ
இயேசு அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை. அவர் சொல்றாரு, என்னை பற்றி நானே சாட்சி கொடுத்தால் அது என்ன இல்லை, அது மெய்யான சாட்சி. அப்ப இயேசு அது பொய் சொல்றவரா? எவ்வளவேனும் பொய்யுரையாத இயேசு சொல்லுகிறார், என்னை பத்தி நானே சொன்னா அது பொய்யல்ல. மற்றவன் என்ன நினைப்பான், சும்மா இவரே தள்ளிட்டு அப்படிதான் நினைப்பான். அப்படித்தான் சொல்லுகிறார். என்னை பற்றி நானே சொன்னா மற்றவனுக்கு தெரியாது இல்லை, அவன் நினைப்பான் சும்மா ரொம்ப ஓவரா தான் பேசுறாரு, ரொம்ப இன்னொன்று பேர்லாம் சொல்றான், இப்போ பீட்டர்ன்றான், இன்னொன்று பேர்லாம் சொல்றானுங்க. இப்போ அது சும்மா கதை விடுறதுக்கு என்னென்னமோ பேர் சொல்றான் ஆளு. ஆமா, இப்போ அதெல்லாம் சொல்றான் ஆளுங்க. இயேசு சொல்லுகிறார், என்னை பற்றி நானே சாட்சி சொன்னால் அது என்ன இல்லை, மெய்யான சாட்சி இல்லை. அடுத்த வருஷம் வாசிமா. என்னை அவருக்கு சாட்சி அவங்க அப்பா இருக்கிறார், பிதா இருக்கிறார், என்னை கொடுத்தவரை சாட்சி கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இயேசு அதையும் சாட்சி என்று சொல்லவில்லை. அவர் அவரை பற்றி சொன்னால் அது சாட்சி இல்லை. அவரை பற்றி இவர் நேசகுமார் இவர்களுக்கு பிரியமா இருக்குன்னு அவர் தானே சாட்சி சொன்னாரு. அவர் சொல்றாரு, அதுவும் என்ன இல்லை, அது உண்மையானது தான், ஆனால் அதுவும் என்ன இல்லை, சாட்சி இல்லை. அடுத்த வசனம் வாசிமா. நீங்க யார்கிட்ட ஆளை அனுப்புனீங்க? யோவான் இடத்தில் ஆளை அனுப்பினீர்கள். அவன் யாரு? பொய்க்கு சாட்சி சொல்லல, சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தவன். அந்த சாட்சியை இயேசு ஏத்துக்கல. பாருங்க, இயேசு தன்னை பற்றி சொல்லுகிற சாட்சியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை குறித்து அவருடைய தகப்பன் கொடுக்கிறாரே அதையும் உண்மைன்னு தெரியுமே தவிர அது சாட்சி இல்லை. என்னை பற்றி யோவான் ஸ்நானன் கொடுத்தானே சாட்சி, அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தவன். பின்னாடி நாட்கள் இயேசு எடுத்து சொல்லுவாங்க, யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் உங்களை பற்றி சொன்ன சாட்சி எல்லாம் மெய்யாக இருக்குதுன்னு மக்களே சொன்னாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவனை நான் ஏற்றுக்கொள்றதில்லை. 34 வாசிங்க. நான் ஏற்றுக்கொள்வது மண்ணுடைய சாட்சியும் அல்ல. அப்போ இயேசுவின் சாட்சியும் சாட்சி அல்ல, அவங்க அப்பா சாட்சியும் சாட்சி இல்லை, சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்த யோவானும் சாட்சி இல்லை. வாசிமா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? நீங்க உருப்படுங்கிறதுக்காக சொல்றேன். நானும் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா? நீங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். சாட்சி என்று எதையோ ஒன்று நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோமே, அதுக்கு தான் ஏசாவது சொன்னாரு, நானும் இப்போ அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாசிமா. யார்? யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இருந்தீர்கள். ஒரு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? நல்ல கவனிக்க, இதுதான் சாட்சி. நான் நிறைவேற்றும்படி பிதா எது சாட்சி? பிதாவின் சித்தத்தின்படி நான் எவைகளை செய்கிறேனோ அந்த கிரியைகள் தான் சாட்சி. வந்த கதை, போன கதை, இருந்த கதை, வயிற்று வலி வந்ததா, காலு வலி வந்ததா, காலு போச்சுதா, கை வந்ததா, இந்த கதையெல்லாம் இது கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை புகழ்வது, கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லி விசுவாசத்தை உருவாக்குச்சு. அது சாட்சி இல்லை, அது தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல். ஆனால் சாட்சி என்பது என்ன தெரியுங்களா? உங்களை குறித்து என்ன நோக்கத்தோடு கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அது உங்களுக்கு தெரியுமா? Do you know the will regarding you of God? தேவன் உங்களை என்ன நோக்கத்தோடு ரட்சித்தார் உங்களுக்கு தெரியுமா? என்ன நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை இந்த புதுப்பாக்கத்தில் இல்லைன்னா என்ன தாமதத்தில் வச்சுக்காது தெரியணுமே. எது என்னுடைய சாட்சி? என்ன நோக்கத்தோடு பிதா என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ, பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஒரு சேற்றில் ஒரு புழுவை போல நெளிந்த என்னை தூக்கி எடுத்து சபையில் கொண்டு வைத்தாரு, இத்தனை மகத்துவமான வேத வசனத்தை சொல்லி கொடுத்தாரு, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் உண்மையான சாட்சி. வயிற்று வலி போச்சு, வீடு வந்தது, கார் வந்தது, கல்யாணம் வந்தது, பிள்ளை வந்தது, பிள்ளைக்கு படிப்பு வந்தது, பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது, இது சாட்சி அல்ல, இது நன்றி சொல்லுதல், கர்த்தரை மகிமைப்படுத்துதல், அது சாட்சி இல்லை. எது சாட்சி? ஏன் அவன் காணப்படாமல் போனான் தெரியுங்களா? கர்த்தரை எடுத்துட்டா தெரியுங்களா? அவன் எடுத்துக்கொள்ளப்படும்னுமே கர்த்தர் எடுத்து நற்சாட்சி பெற்றவன். எபிரேயர் 11 இப்போ வாசிங்க. எபிரேயர் 11:5. எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் காணப்படாமல் போனான். அவன் யாரு? தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் என்ன சாட்சியை பெற்றான்? தேவனை பிரியப்படுத்துகிறவன்.
ப்ளீசிங் காட். யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? மறுபடியும் சொல்லுகிறேன், சாட்சி என்பது கர்த்தர் நமக்கு செய்தவைகளை அல்ல. நம்ம இன்னைக்கு எதை சொல்லிட்டு இருக்கோம் சாட்சி என்று? கர்த்தர் நமக்கு செய்தவைகளை சாட்சின்னு சொல்றோம். ஆக்சுவலா நாம் கர்த்தருக்கு எதை செய்கிறோமோ அதுக்கு பேர் தான் சாட்சி. கர்த்தர் நமக்கு செய்ததை சொல்லுவது சாட்சி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படிதான் நமக்கு சபைகளில் சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு முன்னோடிகள் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நான் அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு என்ன செய்கிறேனோ தட் இஸ் விட்னஸ். அதுதான் சாட்சியை தவிர என்ன நான் தேவனிடத்தை பெற்றுக்கொண்டதை சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது சாட்சி அல்ல, அது நன்றி சொல்லுகிறோம். ஒரு காஃபி கொடுத்தா நன்றி சொல்லலை, ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தா நன்றி சொல்லலை, அது மாதிரி கர்த்தர் செய்ததுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது சாட்சி அல்ல. எது சாட்சி? நான் அவருடைய சித்தத்தின்படி. இப்போ பவுல் சொல்லலையா, தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை பிடித்தாரோ அந்த நோக்கத்தை தொடரும்படி, அதை பற்றி கொள்ளும்படி ஆசையாய் தட் இஸ் வில் ஆஃப் காட், தட் இஸ் த விட்னஸ் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய சாட்சியை தவிர கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு, படிப்பை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, இது சாட்சி அல்ல. நன்றி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், அது தேவை, அது ஒரு பக்கம். சாட்சி அல்ல. சாட்சி என்பது என்ன? நான் அவருடைய வசனத்தின்படி, அவர் என்னை அழைத்த நோக்கத்தின்படி என் சித்தத்தை அறிந்து, என்னை குறித்த சித்தத்தை அறிந்து கொண்டு நான் அதை செயல்படுறேன்னு, அதுக்கு பேர் தான் சாட்சி. யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? யார் தேவனை பிரியப்படுத்துகிறார்களோ. யார் தேவனை பிரியப்படுத்த முடியும்? அவருடைய சித்தத்தின்படி யார் செய்து சாட்சியாக வாழுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் ரகசியங்கள் எடுத்துக்கொள்ள மூன்றாவது தேவன் என்ன? தேவனை பிரியப்படுத்துதல். தேவனை எப்போ பிரியப்படுத்த முடியும் தெரியுங்களா? அவரது சித்தத்தை செய்யும் போது மாத்திரம்தான். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? நான் 84 கடைசியில் ரட்சிக்கப்பட்டேன். 85 எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தாம்பரத்து ஃபிலடெல்ஃபியா சர்ச்சில் போய் கை தூக்கினேன், இந்த இயேசு எனக்கு வேணும். திங்கக்கிழமை எனக்கு கம்பெனி லீவ், செவ்வாய்க்கிழமை எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, 4 மணிக்கு ஷிஃப்ட்டு போன உடனே ஊழியம் செய்தேன். ரட்சிக்கப்பட்டது சண்டே, மண்டே எனக்கு ஹாலிடே, டியூஸ்டே எனக்கு கம்பெனிக்கு போனேன். நைட் ஷிஃப்ட்டில் 2 பிரதர்ஸ் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மூலையில். அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் ராத்திரி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இது தெரியும். அப்போ நான் கடவுள் நம்பாதவன். ஆண்டவர் என்னை தொட்ட உடனே என்ன பண்ணால் 3வது ஆளாக போய் நான் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நைட்டு ஒரு சபைக்கு போனேன், அங்கே வசனம் என்ன தொட்டுது, நான் என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் உங்களோட உட்காந்து ஜெபம் பண்ணலாமா? அது தாராளமாக வாங்க பிரதர், நீங்களும் என்ன கம்யூனிஸ்ட் ஆளு. நான் இவன் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கானோ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், சரி விடுவானா என்ன, வாங்க பிரதர் வாங்க பிரதர். போயிட்டு அவன் ஜெபம் சோத்திரம் சோத்திரம் நாங்கள் நான் இருப்பா. ஏன்ப்பா பைபிளை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டிங்களா? சும்மா சோத்திரம் பைபிளில் போட்டிருக்குது இல்லை, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறோட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பும் போட்டிருக்குல்ல, ஜெபம் பண்ணுறதுல ஏதாவது வசனம் படிக்கக்கூடாதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் பாஸ்டர் பண்ணணும். நான் சொன்னேன், எனக்கு ஒரு செய்தி தரணும், சொல்லட்டுமா? என்ன செய்தின்னா, என்ன ரட்சித்த செய்தி. ஞாயிற்றுக்கிழமை போய் சபையில் உட்காந்து கேட்டேன் பார்த்தீங்களா, அதை அந்த கிறுக்குத்தனத்தில் கூட நோட் பண்ணியிருக்கிறேன் நான். அதாவது ஒரு சுவிசேஷ கூட்டம், பாச சுவிசேஷ கூட்டத்தை பேசினாங்க. நான் போய் என்ன பிரதர்லாம் சுகுமார் தான் என்ன கூப்பிட்டு போனான். சும்மா உட்காந்து குழந்தை இறந்த போது அழுதுட்டு இருக்கீங்களே வாங்க சபைக்கு போகலாம் சொல்லி சும்மா கூப்பிட்டு குரோம்பட்டிலேருந்து தாம்பரம் வந்தப்போ நான் இங்கே வந்து உட்காந்தா அவர் சொன்ன எது புரிஞ்சோ புரியலை, ஒன்று புரிஞ்சுது. மீனுக்கு வலையை போடுவாங்கல்ல, வலை போடுவாங்க தானே, வலை போட்டால் மீன் வந்தால் முழுசாக வரும். சில டிமிக்கு கொடுக்குற மீன் இருக்குது, வலையில் மாட்டாது. அது எதில் மாட்டோம்? தூண்டில்ல மாட்டோம். தூண்டில்ல மாட்டினா வாய் கொஞ்சம் கோணையாக வரும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், கோணையாக போன ஒரு மீன் இங்கே வந்திருக்குனார். நான் தான் அந்த கோணையாக போன மீன். எத்தனையோ சொன்னேனே, 10 வயசுலேருந்து நான் மிஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்போல்லாம் வலையை போட்டாங்க, டிமிக்கு கொடுத்து போய் கழுத்தில் 3 வயசு குழந்தைய இழந்துட்டு தூண்டில்ல மாட்டிட்டு போய் உட்கார்ந்தோம் பார்த்தீங்களா. எனக்கு எது புரிஞ்சுதோ புரியல, அது நல்லா புரிஞ்சுது. ஆஹா, தூண்டில்ல மாட்டின மீன் நாம தாண்டா. இந்த முதல் செய்தியே அதுதான். என்னை எந்த செய்தி ரட்சித்ததோ அதே செய்தியை போய் நான் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டது என்னைக்கோ அடுத்த நாள் அதை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அதை செய்து கொண்டு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படின்னா ஊழியம் செய்கிறதுக்கு வேதம் தெரியணும், இல்லை கிரேக்க மொழி தெரியணும், எபிரேய மொழி தெரியணும் இல்லை, இயேசுவை தெரிந்தால் போதும். இயேசுவை தெரிந்தால் போதும். இயேசு எல்லாருக்கும் தெரியுமே. ஊழியம் செய்கிறவர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச ஊழியம் செய்யறது நினைச்சு நிற்க முடியும். கீழே விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஏன் தெரியுங்களா? அவன் வசனம் அவங்ககிட்ட இருக்குது. ஒருவேளை மனித பலவீனத்தில் சின்ன இடர்கள் வரலாம், கொஞ்சம் சோர்வு வரலாம், கொஞ்சம் ஜெபக்குறை வரலாம், கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவன் ஒரு வார்த்தையை நம்பி இருக்கிறானே. அந்த வார்த்தையின்படி வாழுகிறதுனால் கர்த்தர் ஒரு நாள் அவனை கீழே விடவே மாட்டார். அன்றைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரியும் தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னை பற்றி தேவ சித்தம் எனக்கு என்ன ஒழிஞ்சன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்ச ஊழியம் செய்துக்கிட்டே இருந்தேன். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலே வீட்டு கூட்டத்தில் பேசுவேன்,
சபையில் ஃபாஸ்டிங் பிரேயரில் பேசுவேன், சபையில் கன்வென்ஷனில் பேசுவேன், தெருவில் பேசுவேன், ரோட்டில் பேசுவேன், சாவு வீட்டில் பேசுவேன், வாழ் வீட்டில் பேசுவேன், எங்கே கூப்பிட்டாலும் ஓடுவேன். 10 ஆண்டுகளுக்கு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான். அந்த தம்பியை முதல்ல நான் தான் கற்றுக்குள்ள நடத்தினேன். அந்த தம்பி சொன்னானே, நான் ஒரு பைபிள் ஸ்கூலில் போய் நான் படிக்கிறேன், ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க, நீங்களும் கூட அதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் பைபிள் நிறைய தெரிஞ்சுக்கலாமே. இப்போ நான் சொன்னேன், நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு டைம் கிடையாது, போஸ்டலில் படிக்கிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்குதா பாரு. அது சொன்னால் எனக்கு தெரியல, எங்கள் பிரின்ஸ்பாலை வந்து நீங்கள் பாருங்கள், நல்ல மனுஷன், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நேராக போனேன், அந்த பைபிள் ஸ்கூல் ஒரு நாள் போனேன். போயிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் உங்களை பற்றி தாமதம் தானே இருக்கிறாரு, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பைபிள்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, இப்போவே உங்களுக்கு அப்படி இப்படி 45 வயசு ஆகி போகுது, இதுக்கப்புறம் நீ பைபிள் காலத்து படிச்சுட்டு எந்த காலத்து போய் ஊழியம் பண்ண போகிற? எங்கள் பைபிள் ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலை இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிடு, ஈவினிங்கில் வந்து நீ எடுத்தால் போதும். நான் சொன்னேன், ஐயோ பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணுறது ரொம்ப பொல்லாதது. ஏன்னா இந்த இப்படி தான் அப்படி தான் கேள்வி கேட்பான்னு சட்டினீங்களாம் தங்கம், கேள்வியே கேட்கல பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, கேள்வியே கேட்கல பாருங்களேன். கேட்காதுக்கு 2 காரணம், ஒன்று நல்லா புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் புரியாமல் இருக்கணும். ஏதோ ஒன்று நீங்கள் கேட்கல, அவ்வளோதான். சரியா? நல்லா புரிஞ்சிட்டாலும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் புரியலைன்னாலும் எதுக்கு இந்த ஆள்கிட்ட வாயை விட்டு பம்பளை மாட்டுவாங்க, கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி, அது உங்களுக்கு தான் தெரியும். என்னை பைபிள் சொல்ல நான் சொல்லிட்டேன், ஐயோ நமக்கு சரிப்பட்டு வராது, அவன் கேட்பான் 1008 கேள்வி, நம்மளால் முடியாது. அது சொன்னார், இல்லை பிரதர், அந்த 15 ஸ்டூடெண்ட் தான் அதில் இருக்காங்க, அதில் 5 பேர் பாஸ்டர்ஸ், அதில் மாலை நேரத்தில் வந்து படிக்கிறாங்க, அதனால் யாரும் தப்பாக பண்ண மாட்டாங்க. நான் கிளாஸில் பின்னாடி உட்காந்துக்கிறேன், அப்படின்னா ஒரு தினம் வாய் திறக்க மாட்டான், உட்காந்து ஒழுங்காக கேட்பானுங்க. நீங்கள் கிளாஸ் எடுங்க. நான் சொன்னேன், எனக்கு எடுத்து பழக்கம் இல்லைன்னு. நீங்கள் எடுங்க, உங்களுக்கு முடியலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முழிப்பீங்கல்ல, அப்போ நான் பின்னாடி இருந்து வந்து நானே கிளாஸை கண்டினியூ பண்ணிடுறேன். ஏதோ ஒரு தைரியத்தை குருட்டு தைரியத்தில் போயிட்டேன். அந்த மனுஷன் சும்மா இருக்கக்கூடாதா? கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு பாடம், அது கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி எடுங்கன்ட்டார். நமக்கு தான் இருக்குது கல்யாண சங்கீதம் 128. ஐயா யார் கல்யாணம் பண்ணால் 128 தானே? 126 சங்கீதத்துலேருந்து 3 வார்த்தைகளை பேசினேன். ப்ராஸ்பரிட்டி, ஃபர்டிலிட்டி, லாஞ்சிவிட்டி. தமிழில் செழுமை, கொழுமை, முதுமை. அந்த 3 தான் அந்த சங்கீதம் 120 இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டு? முதல்ல செழுமை, கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். மனைவி எப்படி இருப்பாங்க? வீட்டு கல்யாண சங்கீதம் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. உன் மனைவி, தப்பான மொழியாக்க அதான் அங்கே நிறுத்தினேன். வீட்டு ஓரம் இல்லை, வீட்டின் மையம்னு இருக்கணும். அது ஏற்கனவே அவன் வீட்டு ஓரத்தில் தான் வச்சிருக்கிறான். இது வேற வசனம், உன் மனைவி வீட்டு ஓரம்னா ஊருக்கு ஓரமே தள்ளிடுவான். அது குறைந்த மொழியாக்கம். வீட்டு ஓரம் அல்ல, வீட்டின் மையம் என்று இருக்க வேண்டும். சங்கீதம் 128:3 இருக்குது. உன் மனைவி வீட்டு ஓரங்களில் அல்ல, வீடுன்னா அவங்க சரியாக தான் எழுதியிருக்காங்க. இதுதான் பழைய காலத்து வீடு, ஞாபகம் இருக்குதா? உள்ள ஒரு சுத்துக்கட்டு இருக்கும், இங்கே தான் அறைகள் இருக்கும். வீட்டுக்குள்ள என்டர் பண்ண என்ன பண்ணலாம்? இப்படியும் போகலாம், இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ். ஆமாவா? பழைய தாத்தா வீட்டு ஞாபகமே இல்லையா? சுத்துக்கட்டு வீடுன்னு அதுக்கு பேர். இதுதான் யூதனுடைய வீடு. இது கீழறை, இப்படியே மேலே இருக்கும் மேலறை. கீழறை எதுக்குன்னா சமுதாய வாழ்க்கைக்கு, மேலே எதுக்குன்னா ஆவிக்குரிய பயிற்சிகளுக்கு. எந்த ஒரு வீட்லையும் இப்போ தானியங்கள் வைக்கிறது, அது ரொம்ப செல்லமாக வளர்க்குற ஆடு மாடெல்லாம் அங்கே நிற்கும். இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? ஒரு திராட்சை செடி வச்சுருப்பான். எதுக்குன்னா இது திராட்சை செடி எங்கே இருக்கும்? மலையின் சரிவுகளில் தான் திராட்சை செடி இருக்கும், தோட்டம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குன்னு செல்லமாக ஒன்று வளர்ப்பான் தெரியுங்களா? அதுதான் வீட்டின் ஓரம் அல்ல, வீட்டின் மையத்தில்னு இருக்கணும் அந்த வசனம். சரி போகட்டும், உங்களுக்கு தெரியும் நினச்சிட்டு இருந்தேன். நீ வீட்டு ஓரம்னா ஒத்துப்பீங்க போல இருக்கு சார். இனி யார் ஒத்துக்காதீங்க, வீட்டின் மையத்தில் தான் மனைவி இருக்கணும். என்னம்மா புரியல? தப்பான அதை சொன்னல, மொழியாக்கத்தில் நிறைய குறைகள் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டு ஓரம் என்னன்னா, இதுவும் வீட்டு ஓரம் தானே, இதுவும் ஓரம் இதுவும் ஓரம் தானே. இது வீட்டுக்கு உள்ளே இருக்கிற ஓரம், இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஓரம், அவ்வளவுதான். டிரான்ஸ்லேஷனில் நிறைய குறைகள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய லிவிங்கை தெரிஞ்சுக்கிட்டாதான், அவருடைய வாழ்க்கை முறையை தெரிந்தால்தான் அதை கரெக்டாக மொழியாக்கம் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான்னா, திராட்சை செடிகளை மலைச்சரிவுகளை தான் வச்சுப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? திராட்சை தோட்டம், ரோஜா தோட்டம் எவ்வளோ இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பெங்களூர் ரோஸ் வைக்கிறோம்ல, இதுக்கு செல்லமாக வைக்கிற மாதிரி. நிறைய ஆடுகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி ஆடு வளர்க்குறான் இல்லையா? 2 சாமுவேல் 12 அவன் பிள்ளைகளோடு படுத்துக்கொள்ளும், அவன் மடியில் உட்காந்துருக்கும், அவன் வாயின் அப்பத்தை ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிடுன்னு போட்டிருக்குல்ல. செல்லமாக வளர்க்கக்கூடியது மனைவி யாரு? செல்லம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். செல்லம் நிறைய வீட்டில் வித்தியாசமாக இருக்குது. இதை எடுத்த போது அந்த 3 வார்த்தையை பற்றி தான் எடுத்தேன் அந்த கிளாஸில்.
எடுத்த உடனே என்ன பண்ணாரு, பின்னாடி இருந்த பிரின்சிபால் என்ன பண்ணாரு, தொடங்க உடனே எழுந்து வெளியே போயிட்டாரு. பக்கத்து ரூமில் அவருக்கு ஆஃபீஸ், அங்கே போய் உட்காந்துட்டாரு. இந்த 1 மணி நேரம் கிளாஸ், அது பாட்டுக்கு 1.25 மணி நேரம் போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு கிளாஸ். திடீர்னு பார்த்தா கிளாஸ் 8:30 மணி கிளாஸ் முடியும்னா மணி 9 கிட்ட போகுது. முதல் கிளாஸை அதான் நிறுத்திட்டேன். நிறுத்தின உடனே அந்த 5 பாஸ்டர்ஸில் 2 பேர் வந்து சொன்னாங்க, இதை 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடத்தை யாராவது சொல்லி கொடுத்துருந்தா என் ஊழியமும் உருப்பட்டிருக்கும், என் குடும்பமும் உருப்பட்டிருக்கும். யாரும் எங்களுக்கு இதை சொல்லி தரல. என்னவோ கட்டி விட்டாங்க, ஒன்று தரைக்கு இழுக்குது, ஒன்று தண்ணிக்கு இழுக்குது, அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் இப்படிலாம் குடும்பம்னு பைபிளில் இருக்குதா? அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. பக்கத்து ரூமுக்கு போனால் அந்த பிரின்சிபால்கிட்ட கண்களில் கண்ணீர். அவர் யாருன்னா, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஊழியர்களுக்கு டீச் பண்ணக்கூடிய அளவுக்கு கிருபை பெற்ற தேவ மனுஷன். அவர் சொன்னார், கிறிஸ்டின் ஃபேமிலி பற்றி நான் எவ்வளவோ எடுத்திருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு பேசுனது என் உள்ளத்தை உடைச்சிடு. ஏன்னா அவருக்கு அவருடைய பெரிய பையன் ஒரு ஹிந்து பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு பிரச்சனையோடு இருந்திருக்கான். எனக்கு தெரியாது அது. அவருடைய முதல் பையனே ஊழியத்துன்னு ஒப்பு கொடுத்த பையன் காலேஜில் படிக்கும்போது ஒரு ஹிந்து கேர்ளை மேரேஜ் பண்ணிட்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனையில் இருக்கிற நேரம் குடும்பத்தை பற்றி பேசின போது அவர் சொன்னார், நேரடியாக என்ன அப்படியே உடைச்சி தூளாகிட்டீங்க உங்கள் செய்தி. அது சொன்னார், நீ பிரசங்கியார் இல்லையா, நீ வாத்தியாரியா, உன்னுடைய அழைப்பு டீச்சிங் மினிஸ்ட்ரி. இதை கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆயிருக்கு பாருங்களேன். அன்றிலிருந்து நான் திரும்பி பார்க்குறேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் 3 பைபிள் ஸ்கூலில் ஒரே நேரத்தில் டீச் பண்ண சொன்னார் அவர். வடபழனியில் ஒன்று இருந்து, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து, தாம்பரத்தில் ஒன்று இருந்து, 3லும் கிறிஸ்டியன் ஃபேமிலி பற்றி தான் பேசணும். நீ வேற எதை பற்றியும் பேசக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தை தெரியாமல் எத்தனையோ கிறிஸ்தவம் வாழ்ந்துட்டு இருக்கிறாயா, போய் அதை சொல்லியா முதல்ல. அன்னைக்கு யோசித்து பார்த்தேன், ஆஹா என்னுடைய அழைப்பு டீச்சிங் மினிஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் தான் நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன், கர்த்தர் நடத்துனது அப்படி தான். தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் பாட்டுக்கு பர்த்டே கொடுத்தனாலும் போவேன், இப்பவும் போவேன், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே போனாலும் டீச் பண்ணுவேன், பிரைஸ் தி லார்ட். அங்கே போனாலும் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போனாலும் 1 2 3 இந்த மாதிரி போர்டு இருந்தால் போர்டில் எழுதிடுவாங்க. டெட் பாடியை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணாலும் போர்டை வச்சுட்டு 1 2 3 போட்டு எடுத்துருவேன் நான். ஏன்னா என்னுடைய அழைப்பு அதுதான். அப்போது நமக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியாத ஒரு காலம் இருந்தது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அப்போ ஒன்றும் நம்மளை தண்டிப்பதில்லை. ஏன் அந்த 10 வருஷம் மானாவாரியாக சுத்தம் வச்சாருன்னு சொன்னால், நிறைய அனுபவங்களை அதில் கற்றுக்கொண்டேன், நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன். என்னுடைய அழைப்பில் நான் அன்றைக்கி உறுதியாக நடப்பதற்கு அதுக்கு பிரயோஜனம். ஒரு முறை கோயில்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தாமஸ் நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கன்வென்ஷனுக்கு, இப்போ ஜானுவரி கன்வென்ஷனுக்கு மன்னிக்கணும், மே மாத கன்வென்ஷனுக்கு ஜானுவரியில் ஜெகோஷாலம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது கோயில்பட்டியில். அந்த ஸ்கூலில் கெஸ்விக் கன்வென்ஷன் ஒன்று நடத்துவாங்க. அதில் நான் ஒரு முறை பேசினேன். அந்த கூட்டத்தை பங்கு பெற்றவங்க தாமஸ் நகரில் எல்லா சபைகளையும் சேர்ந்து நாங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்துவோம், நீங்கள் அதுக்கு வரணும். டேட்டை கொடுத்துட்டேன், நாளும் வந்துச்சு. அவங்க பேச்சு மூச்சு இல்லை, நம்ம ரொம்ப தங்கமான ஆளுங்க. மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டுருவாங்க, டீலில் விட்டுருவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு அந்த இடத்துல தொங்கணும், இருக்குதா இல்லையான்னு. நான் பாட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ணேன், போயிட்டேன். கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு, நான் இப்போ இந்த செல்ஃபோன் இவ்வளோ வேகமாக இருந்த காலம் அப்போ இல்லை. போய் நின்றுட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு கடையில் போய் டயல் பண்ணி அவன் நம்பரை கண்டுபிடிச்சி, ஐயா நான் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன், தாமஸ் நகருக்கு எப்படி வரணும்? ஐயோ பிரதர் உங்களுக்கு தெரியாதா, மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டோம். 1000 ரூபாய் டிக்கெட் செலவு பண்ணி போயிட்டு அசோக் லைனில் 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் அனாதையாக நிற்கிறேன். திருப்பி கூட வந்து பார்க்கல யாரும். தெரியாதனமாக ஒரு பைத்தியக்காரன் வந்து அவன் சொல்லி கொடுத்த டேட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுக்கு காரணம் தான் வினோதமான காரணம். அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, கூட்டங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணிட்டாங்கன்னா, அங்கே லோக்கலில் உள்ள பெரிய கிறிஸ்தவ வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்ணி பணம் கலெக்ட் பண்ணி தான் கூட்டம் நடத்துகிறாங்க. கலெக்ட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, ஆள் யார், பிரசங்கி யார்? பிரதர் தினகரன், இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோ. அகஸ்டின் பாலன், தர முடியாது போ, அட்ரஸ் இல்லாதவெல்லாம் கொண்டு கூட்டம் நடத்துறிய, இப்படி சொல்கிற ஆளுங்க அந்த ஊர் ஆளுங்க. அதனால தான் கூட்டம் நின்று போனதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று பிரபலமாகாத ஊழியக்காரர், 2வது ஜாதி வேற. அவங்க மறுத்ததுக்கு காரணம் என்ன, நம்ம ஜாதி ஆள் இல்லையா. ஐயோ தப்பான ஆளை புக் பண்ணிட்டீங்களே, கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் புண்ணியவானுங்க சொல்லணும்ல, சொல்லலை. பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருக்கிறேன், சொல்கிறேன் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு பிரதர், எங்கள் தலைவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பிரதர், அதனால எங்களால் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண முடியல பிரதர், தயவுசெய்து இன்னொரு முறை பார்க்கலாம் பிரதர். இல்லை ஃபோனில் ஒரு மரியாதைக்கு கூட ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கல. வருத்தமாக இருந்தது. பஸ் ஏறி வந்துட்டேன். ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க? அந்த அனுபவம் இன்னைக்கு பயன்படுது. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்புனாங்களே, என்னன்னா கர்த்தருக்கு மகிமை. அதே தாமஸ் நகரில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு காலில் வந்து விழாத மாதிரி கூட்டம் வேண்டாம். நமக்கு தான் மனுஷ புத்தி இருக்குல்ல, ஜென்மசோகம் போகாதுல்ல. மகனை நீ என்கிட்ட வருவடா, அன்னைக்கு வச்சிருக்கான்டா உனக்கு. என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த சுய புத்தி போகலைல்ல.
நான் நினச்சிட்டேன் தாமஸ் நகர்காரன் ஒரு நாள் வருவான்டா, அன்னைக்கு பார்த்துக்கிறேன். வந்தால் 5 வருஷத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னன்னா அந்த நிகழ்ச்சியை சுத்தமாக மறந்துட்டு வந்திருக்கானுங்க. ஒரு ஞாபகம் இருந்தால் வந்திருக்க மாட்டான் ஆளுங்க. எனக்கு அது அவனை பார்த்த உடனே அந்த தாமஸ் நகர்னு அதான் ஞாபகத்துக்கு வந்தது. வந்துச்சே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த புத்தி நமக்கு இருந்தால் ஊழிஞ்சு லாயக்கல். அதை எடுத்து வெளியே வச்சுட்டு போன போது அந்த கூட்டத்தில் சொன்னாங்க, ஒரு ஸ்கூல் காம்பவுண்டில் நடந்தது. அங்கே 10 தெரு இருக்குது அந்த ஊரில். 10 தெருவுலேயும் ஹார்ன் கட்டிட்டானுங்க. கிரவுண்டில் ஆள் வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஆள் உட்காந்து கேட்டான். அவன் சொன்னான், நீ வந்து அகஸ்டின் சொல்லக்கூடாதியா, டாக்டர் அகஸ்டின் சொல்லணும்யா. அவனுக்கு அவ்வளோ கிருபையை வச்சிருக்கிறாரு கர்த்தர், உனக்கு எவையா அவனுக்குன்னு டாக்டர் கொடுக்காம இருந்தான். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அழைப்பு தெரியாமலே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் அழைப்பு தெரிந்து ஓடினால் அதுதான் கர்த்தரை பிரியப்படுத்தும். சாட்சி என்பது என்ன? என்னை குறித்து தேவசித்தம் என்னவோ அதை நான் அறிந்து அதை செயல்படுத்துகிறேன் தெரியுங்களா, அதுதான். வாசிங்களா, யோவான் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 10:25. யோவான் 10:25. எது சாட்சி கொடுக்குது? பிதாவின் நாமத்தினாலே நான் செய்த கிரியைகள் தான் என்ன செய்யும்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள். அப்படின்னா தேவனை பிரியப்படுத்த வேண்டுமான என்ன இருக்கணும்? we must live or act according to the will of God regarding us. என்னை குறித்து நம்மை குறித்து தேவ சித்தம் என்னவோ அதை தெரிந்து கொண்டு அதன்படி செய்தால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் நானும் வரிகளை காணப்பட முடியும். அடுத்த கருத்தை சுட்டி காட்டுகிறேன் ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து. யூதா 14:15 வாசிங்க. யூதா 14:15. இந்த ஏனோக்கு என்ன பண்ணாரா? நான் முதல் நாள் 2 நாள் உங்களுக்கு சொன்னேன். ஏனோக்கு வாழ்ந்தது ஏறக்குறைய ஒரு கிமு 3500க்கு முன்னாடி. 3500 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு பிறக்கிறார். இன்றைக்கி ஏறக்குறைய 2000 வருஷம். 5500 வருஷத்துக்கு முன்னாடி எதை பற்றி சொல்லுகிறார்? 2ஆம் வருகையின் 2வது பகுதியை சொல்கிறார். 2ஆம் வருகையின், நீ வாசித்த வசனம் என்ன தெரியுங்களா? 2ஆம் வருகையின் ரகசிய வருகை கூட இல்லை, 2ஆம் வருகையின் பகிரங்க வருகை. 1000 பரிசுத்தவான்களும் தூதர்கள் என்ன உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார் என்பது நாட் ராப்சர், ரெவலேஷன். எதை பற்றி பேசுகிறார் ஏனோக்கு? இயேசுவே பிறக்கலை, ஆனால் அவர் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? இயேசு பிறந்து மரித்து பரலோகம் போய் மறுபடியும் வந்து சபையை கூட்டிட்டு போய் மறுபடியும் வந்து உலகத்தை நியாயம் தீர்ப்பாரு. எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க அவனுக்கு, எவ்வளோ பெரிய சாட்சி. எப்படிப்பட்ட சாட்சி? விட்னஸிங் காட் மீன் எதை பற்றி பேசுகிறார்? தேவனுடைய பிறப்பே இன்னும் இல்லை, அதில் போய் ரகசிய வருகை போய் பகிரங்க வருகையில் இயேசு எப்படி வருவார் என்பதை அவன் முன்னறிவித்தான் போட்டிருக்குது. யாரை கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த முன்னறிவு யாருக்கு இருக்கிறதோ அது ஃபோர் நாலெட்ஜ். முன்னறிவு என்றால் நடந்த பிறகு ஒன்றை சொல்வது எல்லாராலையும் முடியும். நடப்பதற்கு முன்னாடி சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேரு? ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னாடி சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேரு? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம். ப்ராஃபஸி என்றால் என்ன? ஹிஸ்டரினா என்ன? ஹிஸ்ட்ரினா என்ன? பக்கம் பக்கமாக கதை அடிக்கிறதுன்னு அர்த்தம். பரீட்சையில் கட்டுக்கட்டாக பேப்பர் எழுதுறாங்களே, ஹிஸ்ட்ரினா போதும். என் ஒய்ஃப் வந்து ஹிஸ்ட்ரியில் மாஸ்டர். அவர் படித்த போதும் நிறைய மார்க் எதில் வாங்குவான்னா ஹிஸ்ட்ரியில் தான் வாங்குவேன். ஏன்னா அங்கே நல்ல கதை விடுறாள், அதனால் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அவுரங்கசீப்னா எழுத வேண்டியது. அவங்க தாத்தா முன்னாடி எப்படி இருந்தார், அவன் பேரை எப்படி இருப்பான், எல்லாம் கதை தானே. வாட் யூ மீன்? ஹிஸ்ட்ரி நடந்த பிறகு எழுதுவது. ப்ராஃபஸி என்ன தெரியுங்களா? நடப்பதுக்கு முன்னாடி எழுதுகிற ஹிஸ்ட்ரி, தட் இஸ் ப்ராஃபஸி. ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அட்வான்ஸ் இஸ் ப்ராஃபஸி. வரலாறு எப்போ எழுதப்படும்? நடந்து முடிஞ்ச பிறகு எழுதுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் நடப்பதற்கு முன்னாடி நடக்க போகிறதை எழுதுவதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இவன் எதை பற்றி சொல்லுகிறான்? அவன் வாழ்ந்தபோது தேவனோடு நடக்கும்போது அவனுக்கு என்ன முன்னு சொல்ல போனால், ஏனோக்கு வாழ்களுக்கு என்ன? ஹி ஹாஸ் த எபிலிட்டி, ஒரு திறன். என்ன திறன்? அப்படி எட்டி கர்த்தர்களை பார்க்குற திறமை. அவர் இன்னும் பிறக்கவே இல்லை, உள்ளே எட்டி பார்க்கலாம், இவர் பிறப்பார். அப்புறம்
பிறந்து சாவார், அதையும் எட்டி பார்த்தான். அதுக்கப்புறம் செத்த உடனே மறுபடியும் வந்து சபையை கூப்பிட்டு போவார். அதுக்கு அப்புறம் ஒன்று வருவார், இப்போ கடைசியில் வருவார். அது எப்போ எழுதுறான்? இவைகள்லாம் நடக்கும் முன்னாடி எழுதாமா, ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அட்வான்ஸ். யார் கர்த்தருடைய வருகையிலே ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? விட்னஸா, அது கர்த்தருடைய பற்றி சரியான சாட்சி. எதை சொல்றான்? கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லுகிறான் சாட்சி. இயேசு பிறப்பதற்கு முன்னமே ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுகிறான். பிறந்த அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை எப்போ சொல்றான் தெரியுங்களா? ஒன்று கவனிங்க. இன்றைக்கு சாட்சி என்பது யார்? இன்றைக்கு சாட்சி யார்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இருக்கு இல்லையா? நல்ல கவனிங்க. அதில் 2 வார்த்தைகளை மாற்றணும். அப்போஸ்தலர் 1:8 2 வார்த்தையை மாற்றணும். ஒன்று, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்துன்னு இருக்கணும். அது பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அல்ல, டூனமிஸ் என்ற கிரேக்க வார்த்தை இருக்கு. அதில் அதாவது என்ன பலன் அடைகிறோம்? தேவ பலன் அடைகிறோம். அடுத்தது என்ன போட்டிருக்குது? எருசலேம் யூதேயா முழுவதும் சமாரியாவும் உலகத்தின் கடைசி பரிந்து எனக்கு இரத்த சாட்சின்னு இருக்கணும். அதில் யூ லிவ் எஸ் மார்டிஸ். அதில் இருக்கிற கிரேக்க வார்த்தை மாட்டியர்னு ஆங்கிலம் சொல்கிறோமே, மாட்டியர். மாட்டியர் என்பது மாட்டிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. மாட்டுஸ் என்ற வார்த்தை. மாட்டியர் தான் இரத்த சாட்சி ஆங்கிலத்தில். இதுக்கு கிரேக்க மொழி என்னன்னா மாட்டுஸ். இந்த மாட்டுஸ்ல இருந்தால் மாட்டியர் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவி வரும்போது நாம் பலன் அடைவதில்லை, தேவ பலன் அடைகிறோம். இரண்டாவதாக நாம் சாட்சிகளான, இரத்த சாட்சினா செத்து போயிடணும்ல, இரத்த சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற சாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இரத்த சாட்சினா செத்து போயிடணும். இரத்த சாட்சியாக சாவது கடினம், இரத்த சாட்சியாக வாழ்வது அதை விட கடினம். நமக்கு தெரியும் ஸ்டெயின் ஸ்டூவர்ட், அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் யாரு? இரத்த சாட்சி. ஆனால் அந்த கிளாடிஸ் அம்மா இருக்குது, இரத்த சாட்சியாக வாழுகிறவர்கள். அவங்க இரத்த சாட்சியாக செத்தவங்க, அது கடினம். ஆனால் இந்த அம்மா சொன்னாங்க தெரியுங்களா, அவனை மண் தாராசிங்க விட்டுருங்க, பாவம், என் கணவன் இந்த மக்களை தான் நேசித்தார், அவங்களுக்காக தான் வந்தார், அதனால் அவன் என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் செய்ததாதீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சமீபத்தில் தாராசிங் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். ஸ்டூவர்ட்ஸை எரித்தவன் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். அந்த அம்மா அன்னைக்கு வந்து நாசமாக போடா, நம்ம அக்கானா மண்ணவாரி போட்டிருக்கோம், நம்ம கிளாடிஸ் அக்கானா என்ன பண்ணுவோம், மண்ணவாரி போடுவோம், பரம்பரையே மண்ணா போன்னு விட்டுருக்கோம். அது நல்ல ஆவிக்குரிய தாய் என்ன பண்ணிட்டாங்க, கணவன் செத்து போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஜனங்களை நேசித்தார், இவங்களை நானும் நேசிக்கிறேன், அதனால அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுருக்குன்னு சொன்னாங்கல்ல. இரத்த சாட்சியாக வாழ்வது கடினம், இரத்த சாட்சியாக மரிப்பது கடினம், இரத்த சாட்சியாக வாழ்வது அதை விட கடினம். இந்த த பிக் ஃபிஷர்மேன் ஒரு நாவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? த பிக் ஃபிஷர்மேன், பேதுருவை பற்றி எழுதப்பட்ட ஒரு ஃபிக்ஷன் தான், அது வரலாறு அல்ல, ஒரு கதை. எதை பற்றி எழுதுனாங்கன்னா, அவங்க இயேசு சிலுவையில் அறையும் போது பேதுரு விட்டு ஓடி போயிட்டார்ல, மறுதளித்தார், ஓடி போயிட்டார் இல்லையா? ஆனால் அவர் மனம் கசந்து அழுத போது அவர் யோசிக்கிறாரு, நம்ம தானே சொன்னோம் மறிப்பதாக உன்னோட மறிப்பேன்னு சொன்னோமே, இப்போ விட்டு ஓடிட்டு வந்தோமே. ஒரு மனம் கசந்து என்ன பண்ணுறாருன்னா திருப்பி கல்வாரிக்கு போகிறார். அதுலேருந்து அந்த நாவல் ஆரம்பிக்குது. கல்வாரிக்கு போகும்போது மலையிலேருந்து எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க, சில அரைஞ்சி முடிச்சுட்டாங்க, இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவர் இடிச்சுட்டு ஓடுறாரு, பெரிய மனுஷன்ல, பிக் ஃபிஷர்மேனுக்கு பேர் பிக் ஃபிஷர்மேனா, முரட்டு ஆசாமியாக இருப்பாராம். ஆனால் தான் அவருக்கு பாறை பேதுருன்னு பேர் கொடுத்த காரணம் ஆளே பாரமாக தான் இருப்பாராம். ஆனால் தான் அவருக்கு பேதுருன்னு பேர் கொடுத்தான்னு ஒரு குறிப்பு. இவர் இடிச்சுட்டு மேலே போகிறார், ஜனங்களாம் இறங்கி வராங்க. அங்கே போனால் 2 சிலுவையில் ஆள் இருக்குது, ஒரு சிலுவை காலியாக கிடக்குது. ஏன்னா இவன் சீக்கிரம் செத்து போயிட்டாரு, இது பாடியை தூக்கிட்டு போயிட்டானுங்க, வெறும் சிலுவை கிடக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் ஏசுவங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த நூற்றுக்கதிபதி நிற்கிறான், சிலுவையில் 4 போர்ச்சேகவன் நிற்கிறான், மீதியெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த நூற்றுக்கதிபதி பார்த்துட்டே இருக்கிறான். கிட்ட வந்தான், டேய் நீ யாரா? சொன்ன, ஐயா நான் தான் ஐயா பேதுரு, இயேசுவோடது நான் தான் ஐயா, என் ஆண்டவரை எங்கே? அவர் செத்து போயிட்டார், இப்போ நீ எதுக்கு வந்த? இல்லை நான் சொன்னேன் அவரோட நானும் மறிப்பேன்னு சொன்னேன், ஆனால் அவருக்கு ஆபத்து வந்து விட்டு ஓடி போயிட்டேன். இந்த சிலுவையில் என்னாச்சு, அவர் செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அந்த சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சிலுவைக்கு மேலே விழுறான். என் ஆண்டவர் அடித்த சிலுவையில் என்னை அறிந்து விடுங்கள். அப்போ அந்த நூற்றுக்கதிபதி வந்து பேசினதாக அந்த நாவல் எழுதுறாங்க. காலில் ஒரு உரை விட்டு பேதர் எழுந்துடுறான். பேதர் எழுந்து நிற்கிறாரு.
இயேசு உனக்கு வாழும்போது என்னடா சொன்னாரு? சாவுன்னு சொன்னாரா, வாழுன்னு சொன்னாரா? இரத்த சாட்சியாக வாழுன்னு தானே சொன்னாரு. சாவுன்னு நான் சொன்னார் உன்ன. போய் அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்து காட்டு போ. அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னதாக அந்த வரலாற்றை நாம எழுதுகிறான். கிறிஸ்துவுக்காக மரிப்பது எளிது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது கடினம் என்று எழுதுகிறான் அவன். இரத்த சாட்சியாக வாழ்வது கடினம்தான், மரிப்பது கடினம்தான். இரத்த சாட்சியாக வாழ்றத சாட்சி என்பது என்ன தெரியுங்களா? விட்னஸிங் கார்டு என்ன தெரியுங்களா? இரத்த சாட்சியாக வாழ்வது. இரத்த சாவதுன்னா ஒரு கணத்தோடு முடிஞ்சு போயிடுது வேதனைகள். யோசித்து பாருங்க, கணவன் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் மனைவி எப்படி வாழ்வாங்கன்னு யோசித்து பாருங்க. மனைவி ரட்சிக்கப்படலை, பெற்றோர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் இந்த வீட்டில் எப்படி வாழ்வாங்கன்னு யோசித்து பாருங்க. எனக்கு தெரிந்து ஒரு மகள் ஸ்கூலில் டீச்சர் ஆகாங்க, ஹிந்து பின்னணி. அந்த அம்மா ஸ்கூலில் சுவிசேஷன் மற்ற டீச்சர்ஸோடு சேர்ந்து சொல்லி ரட்சிக்கப்பட்டாங்க. ஸ்கூலில் ஜெபிப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் ஜெபிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சனுக்குள்ளே போய்ட்டு கிச்சனை மெதுவாக அப்படி சாத்திட்டு என்ன பண்ணுவாங்க, சாதம் வந்துட்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஒரு அப்படி போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாமியார் இருக்கிறாங்க. திடீர்னு மாமியார் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போய் இவன் கதவை மூடுறா, வந்து கதவை திறந்து பார்ப்பாங்க. இவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையை பிடிச்சி அப்படியே அந்த அடுப்போட அந்த மேடை இருக்கு பார்த்தீங்களா, அதில் இடிப்பாங்க. முக்காடு போட்டு போட்டு என் வீட்டில் தரித்திரம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே செவரில் அடிப்பாங்க. அதோடு நிற்காது, கணவன் வந்து அடிப்பான் திருப்பி. ஜெபம் பண்ணாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம்ல, பைபிள் எடுத்து அப்படியே கிழிச்சு அடுப்பில் போடுவாங்க. அதையும் தாண்டி அந்த மகள் சாட்சியாக நிற்கிறா. யார் வருகையில் காணப்பட முடியும் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக சாகிறவர்கள் கண்டிப்பாக போயிடுவாங்க, வாழுகிறவர்கள் அதுக்கு முன்னாடியே போவாங்க. ஏன் தெரியுங்களா? அது மிக கடினமான ஒன்று. இவனை கேட்டால் என்ன சொல்லுவான்? இவன் யாரு? வருவதற்கு முன்னமே என்ன பண்ணா, அவருடைய 2ஆம் வருகை 2ஆம் பகுதியை அறிவிக்கிறான் என்றால் அவனுடைய அறிவு எவ்வளோ, அவனுடைய தெளிவு எவ்வளோ பாருங்க. நீங்கள் நானும் சாட்சியாக நிற்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரு? 4 கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்ன? அர்ப்பணிப்பு. எந்த காலத்தில் எப்படிப்பட்ட பிரதிகூலமான காலங்களிலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு அனுகூலமாக வாழ முடியும். அதுதான் அர்ப்பணிப்பு செய்கிற மகத்துவம். 2ஆவதாக தேவனோடு நடத்தல். 3ஆவது தேவனை பிரியப்படுத்துதல். 3ஆவது தேவனுக்கு சாட்சி இடுதல். சாட்சி இடுதல் என்றால் வாயினால சொல்லுகிற சாட்சி இல்லை, வாழ்க்கையின் சாட்சி. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசிசி என்ற நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ். அவருடைய மோட்டோ, அவருடைய குறிக்கோள் என்ன தெரியுங்களா? ஒரு கத்தோலிக்க செயின்ட். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ப்ரீச் காஸ்பல் எவ்ரிவேர். அவருடைய கொள்கை என்ன தெரியுங்களா? எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவியுங்கள். ப்ரீச் காஸ்பல் எவ்ரிவேர். அடுத்து சொல்கிறார், யூஸ் வேர்ட்ஸ் இஃப் நெசசரி. தேவையானால் வார்த்தையை சொல்லு. அப்படின்னு என்ன? வார்த்தை பிரசங்கம் அல்ல, வாழ்க்கை பிரசங்கம். தேவனை சாட்சி கொடுக்கறதுனா எப்படி? வாய் நமக்கு இதுவரைக்கும் வாய் வருது இல்லை சாட்சி சொல்லும் போது, இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் இதை பண்ணாக்கும் அதை பண்ணாக்கும் வெட்டி சாட்சனாக்கும் இந்த கதையெல்லாம் சொல்கிறோம்ல. ஆனால் அவனு சொல்கிறாரு, தேவையானால் வார்த்தையை சொல்லு. இன்னைக்கு நமக்கு நிறைய ப்ரீச்சிங் டாக்டர் இருக்காங்கல்ல, டிடி நிறைய இருக்குல்ல, இருக்குதா? நிறைய டிடி ப்ரீச்சிங் டாக்டர். நமக்கு தேவை இன்னைக்கு ப்ராக்டிசிங் டாக்டர் வேணும், எம்டி வேணும். இன்னைக்கு மருந்து கொடுத்து சுகமாக்குற டாக்டர் வேணுமே தவிர பிரசங்கம் பண்ண டாக்டருக்கு பஞ்சமா என்ன? நான் அந்த பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ண ஆரம்பிச்சு சொன்னாங்க, நீங்கள் பைபிள் ஸ்கூல்லே படிக்கலையே, எப்படி பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணுறீங்க? எனக்கு பேர் என்ன பேருங்களா பைபிள் ஸ்கூலில்? அன்குவாலிஃபைடு பைபிள் டீச்சர். நல்ல பேர் கொடுத்தான் பாருங்களேன், அன்குவாலிஃபைடு பைபிள் டீச்சரா. ஏன்னா பைபிள் டீச்சர்னு அப்புறம் என்ன அன்குவாலிஃபைடு? நீங்கள் பைபிள் ஸ்கூலில் படிக்கலையே, நீங்கள் எம்டி வாங்கினீங்களா இல்லை டிடி வாங்கினீங்களா? அட்லீஸ்ட் ஒரு பிடிஹெச் ஒரு எம்டிஓ அதை ஒன்றும் வாங்கலைல்ல. அப்புறம் நீங்கள் எப்படி பைபிள் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறேன்? நானாக வந்தேன், என்னை பிடிச்சி உள்ளே விட்டாங்க, நானாக வந்தேன். நான் என்ன பரம்பரை எங்கள் அப்பன் பாட்டை என்ன பைபிள் டீச்சரா இல்லை எங்கள் அப்பன் தாத்தா பாஸ்டரா? ஒன்றும் கிடையாது. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், உனக்கு டீச்சிங் இருக்கியா? போன பிறகு தான் தெரியுது அதுதான் என்னுடைய அழைப்பு, அதை நான் செய்துட்டு இருக்கிறேன். இல்லை நீங்கள் படிக்கணும், ஏதாவது டிகிரி வாங்கணும். எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் இது மாதிரி பைபிள் ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னேன், அண்ணே என்னோட ரொம்ப சின்னவர் எங்கள் பாஸ்டர் தான். அண்ணே இப்போ உருப்படியாக ஊழியம் பண்ணுறீங்க அண்ணே, பைபிள் ஸ்கூல்லாம் கெடுத்துருவாங்க அண்ணே உங்களை, இந்த டாக்டர் அந்த டாக்டர் கூட நாசம் பண்ணுவானுங்க. இப்போ பைபிளை சொல்கிறீங்க, அப்புறம் தியாலஜி பேசி உருப்படாமல் நீங்களும் போய் அடுத்தவங்க போயிடுவாங்க, இப்படியே போங்க அண்ணே, நீங்கள் போகாதீங்க. ஏன்னா பாஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் பைபிள் ஸ்கூலில் சேரணும்னா.
பைபிள் ஸ்கூல் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா எங்கள் பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர் சொல்லிட்டாரு, நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போவே நீங்கள் பைபிள் டீச்சர் தான், இப்படியே பண்ணிட்டுறீங்க, வாரிகளை நீங்களும் போயிடுவீங்க, உங்களை கேட்குறவங்க கூப்பிட்டு போயிடுவீங்க. பைபிள் ஸ்கூல் போக போகிறீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் அது போகிறத விட்டேன் நான். அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் படிக்கலாம் வேண்டாம், ஒரு 7,000 ரூபாய் கொடுங்க, டாக்டர் அகஸ்டினா மாற்றிடுறேன்னாரு உங்களை. போய் சொல்லுவோம், எவ்வளோ ரூபா? 7,000 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களை என்ன மாற்றுறேன், டிடி வாங்கி தந்துடுறேன்னாரு. நான் சொன்னேன், பேங்க்கில் வேணால் டிடி எடுத்து தரேன், எங்கேயாவது ஊழியத்துக்கு அனுப்பு, இந்த டிடி எனக்கு வேண்டாம். படித்த டிகிரியே வேணான்னா அப்புறம் காசு கொடுத்த டிகிரி எனக்கு தேவையா? சமீபத்தில் ஒரு சொன்னார், நீங்கள் அந்த காலத்தில் இருக்கீங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, எல்லாம் விலை உயர்ந்திருக்குது இல்லை? ஆமாவா? அது நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்திருக்குது. ஆனால் ஒன்று விலை குறைஞ்சிருக்குதுன்னா இந்த டாக்டரேட் டிகிரி மாத்திரம் தான் குறைஞ்சிருக்குது. 2,000 ரூபாய் கேட்டான் சமயத்தில் ஒருத்தன். 2,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்போ பாருங்க, எல்லாம் விலை கூடும்போது விலை குறைந்த ஒன்று மலிவு படிப்பு என்ன தெரியுங்களா? டாக்டர் பட்டம் தான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் தடுக்கி விழுந்தா டாக்டர். இதில் வேற ரெவரண்ட் டாக்டர் வேற, இதில் வேற இருக்குது ரைட் ரெவரண்ட். பார்த்துருக்கீங்களா? ரைட் ரெவரண்ட். ஆமாம், மற்றவெல்லாம் நான் ராங் ரெவரண்டா மற்றதெல்லாம். இவர் ரைட் ரெவரண்ட் லெஃப்ட் ரெவரண்ட்லாம் இருக்காங்க போல இருக்குது. கவனிங்க, இந்த ரெவரண்ட் நீங்கள் யாரும் ரெவரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியும், யாரும் சண்டைக்கு வர மாட்டீங்களே. சரி, இந்த ரெவரண்ட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்களா? ரெவரண்ட் முன்னாடி போடுறாங்கல்ல, இப்போ அகஸ்டின் பாலன், ரெவரண்ட் அகஸ்டின் பாலன் போட்டு என்ன அர்த்தம்? என்னம்மா? பயங்கரமானவன் அர்த்தம். சங்கீதம் 89:7 வாசிங்க. சங்கீதம் 89:7 வாசிங்க. சங்கீதம் 89:7. அந்த பயப்படத்தக்கவர் தான் ரெவரண்ட் என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கு. தேவன் மிகவும் பயப்படத்தக்கவன் இருக்கு தெரியுங்களா? அந்த இடத்துல தான் ரெவரண்ட் என்ற வார்த்தை பைபிள்ல அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. கர்த்தர் பயங்கரமானவர் என்பதற்கு சொல்ல பயன்பட்ட வார்த்தையை, அதனால தான் என்னது ரெவரண்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது ஆளுங்கள்லாம். ஏன்னா பேரே பயங்கரமானவன் தானே. அடமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் எப்படி இருக்காங்க, டெரராகவே இருக்கிறாங்க ஆசாமிங்க. இந்த பட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு என்ன செய்வோம், கர்த்தருக்கு இரத்த சாட்சிகளாக வாழ அர்ப்பணிப்போம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? ரெவல்யூஷனுக்கும் 7 இயர்ஸ். அது 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னாடி உள்ள 7 ஆண்டுகள். 1000 வருஷம் அரசாட்சி வெளிப்படுத்த விஷயம் 24 ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்து வர்றான் பார்த்தீங்களா? வர்றதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த கிறிஸ்து வருவான். இவன் வந்த உடனே 7 ஆண்டுகள், முதல் 3.5 ஆண்டுகள் உலகத்துக்கு உபத்திரவம், அடுத்த 3.5 ஆண்டுகள் யூதனுக்கு உபத்திரவம். முதல் 3.5 ஆண்டுகளுக்கு பேர் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 ஆண்டுகள் பேர் மகா உபத்திரவ காலம். இந்த 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்து யூதர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு முதல் 3.5 ஆண்டுகள் என்ன செய்வான்னு சொன்னால் பாடுபடுத்துவான், துன்பப்படுத்துவான். யாரை? கைவிடப்பட்ட கூட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது உலகத்து மக்கள் எல்லாம் பாடுபடுவான். இந்த காலத்தில் தான் இந்த 666 எல்லாம் போடுறது, இந்த ரேஷன்லாம் வருதுன்னா முதல் 3.5 ஆண்டு காலங்கள். அடுத்த இந்த 3.5 ஆண்டு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான்னா, அந்த பாதி ஆன உடனே என்ன பண்ணுவான், உடன்படிக்கையை யூதனோடு அந்த கிறிஸ்து முறைப்பான். முடிச்ச உடனே யாருக்கு உபத்திரம் ஆரம்பிக்கும்? யூதனுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லுவோம், மகா உபத்திரவ காலம். அந்த 3.5 வருஷம் முடிஞ்சா 7 வருஷம் முடியும் போது கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்கும். வந்து தன் வாயின் சுவாசத்தினால அந்த அக்கிரமக்காரன், நேற்று நம்ம கவனிச்சோம், அக்கிரமக்காரனே இந்த பிரசன்னமாகுதல் கவனிச்சோம் தெரியுங்களா? வாயின் சுவாசத்தினால 2 தெசலோனிக்கர் 2:8